அங்குசம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் கள நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம். நம்மிடம் பேசுவதற்காக பேராசிரியர் நெடுஞ்செழியன் சார் வந்திருக்காரு. வாங்க அவரோட பேசுவோம். சார் வணக்கங்க சார். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோங்க? ஆமாம் சார், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் 2026 அந்த களத்தில் வந்து கள நிலவரம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆமாங்க சார். இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, நம்ம வந்து கள நிலவரம்னு சொல்லி 239 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிக்கு நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். சரிங்க சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சாணக்கியா அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி நம்ம போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேல நம்ம போட்டதுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்றாங்க, சாணக்கியா வெற்றி கணிப்பு 2026 கணிப்புன்னு போடுறாங்க அவங்க. ஆமா, கணிப்பு வெற்றி கணிப்பு 2026ன்னு போட்டிருக்காங்க. சரிங்க சார். அவங்க எப்படி பார்த்துருக்காங்கன்னா, அவங்க நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து மண்டலங்களா பிரிச்சிருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னை மண்டலம், வடக்கு மண்டலம், கொங்கு மண்டலம், மத்திய மண்டலம், தெற்கு மண்டலம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. சரிங்க சார். பிரிச்சுட்டு உள்ளார இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி, அதுல இருக்க சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பிரிச்சு அவங்க வந்து யார் வந்து 2026ல வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த சாணக்கியா வெற்றி கணிப்புல சொல்லி இருக்கிறாங்க. சரிங்க சார். இப்ப அதுல பாத்தீங்கன்னா, நம்ம நடத்துறது கள நிலவரம், இவர் நடத்துறது கணிப்பு. இந்த கணிப்புக்கும் கள நிலவரக்கும் சில தொகுதிகள்ல முரண்பாடுகள் இருக்கு, வேறுபாடுகள் இருக்கு. நம்ம சொல்றது வந்து மக்கள் வாக்களித்ததன் அடிப்படையில் நம்ம பேசுறோம் சொல்றோம். அவர் சொல்றது வந்து கணிப்பு சொல்றோம். எப்படி சொல்றாரு நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இந்த வடக்கு மண்டலத்துல வந்து மொத்த தொகுதிகள் வந்து 48. சரிங்க சார். நம்முடைய அங்குசம் நடத்திய கள நிலவரத்துல வந்து திமுக கூட்டணி 24 தொகுதிகளில் வெற்றி பெறும், அதிமுக கூட்டணி 20 தொகுதிகளில் வெற்றி பெறும், இழுவரி 4 தொகுதிகள் அப்படின்னு நம்ம அறிவிச்சிருக்கிறோம். சரிங்க சார். சாணக்கியா வெற்றி கணிப்புல என்ன சொல்றாங்கன்னா, திமுக கூட்டணி 12 தொகுதியில தான் வெற்றி பெறும், அதிமுக 28 தொகுதியில வெற்றி பெறும், இழுவரி 8 தொகுதியில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார். இப்ப நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து விரிவா நம்ம வந்து பார்க்கிறோம். சரிங்க சார். இப்ப இந்த வடக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட 8 மக்களவை தொகுதிகள் என்னன்னா, திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆரணி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், இந்த 8 தொகுதி தான் சார். இந்த வடக்கு மண்டலத்தை முதல் வந்து நம்ம திருவண்ணாமலை மக்களவை தொகுதி பாக்குறோம் சார். ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், இந்த 6 தொகுதிகள் இருக்குது. இதுல வந்து அங்குசம் நடத்திய கள நிலவரமும் அதே போல வந்து சாணக்கியா நடத்திய வெற்றி கணிப்பும் எந்த இடத்துல வேறுபடுது அப்படின்னா, ஜோலார்பேட்டையில வந்து நம்ம வந்து இழுவரின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. சரிங்க சார். ஏன் இழுவரின்னு சொல்லியிருக்கோம்னா, திமுக வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் 1091 வாக்குகள் வாங்கியிருக்குது. சரிங்க சார். 2024 ஜோலார்பேட்டை தொகுதியில அதிமுக கூட்டணி 841 வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்குது. சரிங்க சார். சரிங்க. அதனால 2000க்கு உட்பட்ட வாக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம இழுவரின்னு வச்சிருக்கிறோம். சரிங்க சார். ஆனா இப்ப சாணக்கியா வெற்றி கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஜோலார்பேட்டையில வந்து 2026 அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அவர் என்ன நினைச்சு சொல்லியிருப்பாருன்னா சார், 2021 வந்து கேசி வீரமணி அப்படின்னு ஜெயிக்கிறார் சார், முன்னாள் மந்திரி. ஆமாங்க சார். 2011 கேசி வீரமணி ஜெயிக்கிறார் சார். இப்ப 2016 கேசி வீரமணி திருப்பி எம்எல்ஏ சார். தொடர்ந்து 10 வருஷம் இருக்காரு சார். இப்ப 3வது முறையா போட்டிட்டு அவர் தோத்து போயிட்டாரு சார். அப்ப தோத்து போனதுனால அவர் வந்து மந்திரியா இருக்கிறாரு, அவர் இன்ஃபுளுன்ஸா இருப்பாரு, அடுத்த முறை அவருக்கே சீட்டு கொடுப்பாங்க, ஆனா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவரோட மனநிலையை சொல்றாரு. ஆனா மக்கள் வந்து வாக்களித்த அடிப்படையில பார்த்தா 2 முறை ஜெயிச்சாரு, 3வது முறை வந்து மண்ணை கவிட்டார் அப்படின்னா இதோட அர்த்தம் சார். இது அடுத்த முறை இன்னும் வேகமாக கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சார். இதுல ஒரு செய்தி என்னன்னா சார், இப்ப தேர்தல்ல வந்து மக்கள் தான் வந்து ஒரு தலைவருக்கான வெற்றியையும் நிர்ணயிக்கிறாங்க, தோல்வியும் நிர்ணயிக்கிறாங்க. ஆமாங்க சார். நீங்க 67 விருதுநகர்ல காமராஜர் தோத்துருக்கு, அண்ணா வந்து 62ல வந்து காஞ்சிபுரத்தை தோத்துருக்கு, இப்படி அவர் 96ல வந்து பர்கூர்ல வந்து ஜெயலலிதா. கேசி வீரமணியை தொடர்ந்து ஜெயிச்சாரு, 3வது முறை தோத்துட்டாரு. அவர் நினைக்கிறேன் 4வது முறை நின்று ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற சொல்லி வேற எந்த அடிப்படை காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்க சார். அடுத்து வந்து கலசப்பாக்கம். இந்த கலசப்பாக்கத்துல வந்து திமுக வந்து 9222 வாக்குகள் வாங்கி இருக்குது சட்டமன்ற தேர்தலில். சரிங்க சார். 2024 திமுக கூட்டணி 6532 வாக்குகள் வந்து கூடுதலா பெற்று இருக்குது. சரிங்க சார். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, அங்க வந்து திமுக மீண்டும் வெற்றி பெறும், சட்டமன்றத்துல கலசப்பாக்கம் தொகுதியில வெற்றி பெறும்னு நம்ம வந்து கள நிலவரம் சொல்லியிருக்கோம். வெற்றி கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா, கலசப்பாக்கத்துல வந்து 2026 அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா சார், 2001 இருந்து 2014 வரைக்கும்
2001 எம் ராமச்சந்திரன் அப்படிங்கிற அதிமுக சார்பா ஜெயிச்சிருக்காரு. 2006 அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுக சார்பா ஜெயிச்சிருக்காரு. 2011 அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஜெயிச்சிருக்காரு. 2016 வி பன்னீர்செல்வம் ஜெயிச்சிருக்காரு. அப்ப தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சுட்டு வந்த தொகுதி அது. இப்ப 2021 பேசுத்தி சரவணன் அப்படிங்கிறவரு திமுக சார்பா ஜெயிச்சிருக்காரு. ஆனா எழுத்து போட்டிட்டு போன எம்எல்ஏ பன்னீர்செல்வம் போட்டிட்டு தோத்து போயிருக்காரு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, முன்னாடி நடந்த அந்த 5 தேர்தல்கள் அதிமுக ஜெயிச்சிருக்கு, இந்த முறைதான் தோத்து போயிருக்கு, அது திருப்பி அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இதுல சொல்றாரு. இப்ப தோத்தவரே மறுபடியும் அவர்தான் நிப்பாருங்கிறதுக்கு என்ன சார் உத்தரவாதம் இல்ல? மக்கள் வந்து கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்க, தனி மனிதர்களுக்கு வந்து ஒரு 10% அளவுலதான் வாக்குகள் போடுறாங்க. ஆமா, அதை தாண்டி ஒன்னும் பெருசா இல்ல. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றது என்னன்னா சார், ஒரு வாக்களிச்சிருக்காங்க, அந்த வாக்குகளின் அடிப்படையில் நம்ம சொல்றோம், ஆமா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம், ஜெயிப்பாரு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் நம்மளோட பாயிண்டிங் சார். ஏன்னா நீங்க வந்து வெற்றியை நிலைநாட்டியிருந்தா நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே நடந்தாலும் தோத்து போயிருக்காரு, அதுக்கு முன்னாடி 10 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னா கூட கடைசி முறை தோத்தான போயிருக்காரு, அவர் ஜெயிக்கல இல்ல. அப்போ அது வந்து பேலன்சிங்கா தான் சொல்லணுங்கிறது தான் நம்ம அவர் அதிமுக பிஜேபி அனுதாபியா இருக்காங்க அப்படி சொல்லியிருக்கலாம் நினைக்கிறேன் சார். அடுத்த தொகுதி வந்து வேலூர் மக்களவை தொகுதி சார். சரிங்க. இந்த வேலூர் மக்களவை தொகுதியில வந்து வேலூர், அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர், இந்த 6 தொகுதிகள் இருக்கு சார். வேலூர் தொகுதியில வந்து 2026 திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன் சொல்லியிருக்கிறோம்னா, திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 9000 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. 9181 வாக்குகள் லீடு எடுத்திருக்காங்க வேலூர் சட்டமன்றத்தில். வேலூர் சட்டமன்றத்தில். அதே போல வந்து 2024 மக்களவை தேர்தலில் திமுக 7406 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. ஆனதுனால நம்ம வந்து திமுக வெற்றி பெறும் நம்ம சொல்றோம். ஆனா சாணக்கியா என்ன சொல்லுதுன்னா, வேலூர்ல வந்து 2026 அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அடிப்படைக்கு முகாந்திரமே இல்லைன்னு சார். இந்த இடத்த சொல்றதுக்கு என்ன காரணம்னா சார், இந்த 2011 மட்டும்தான் அங்க வந்து விசை அப்படிங்கிறவர் வந்து அதிமுக சார்பில் ஜெயிச்சிருக்காரு சார். ஏற்கனவே இந்த பி கார்த்திகேயன் இருக்காருல்ல சார், அவர் 2016 எம்எல்ஏ இருந்திருக்காரு சார். 2021 அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு சார். எழுத்து போட்டுட்டு வந்து SRK அப்பு அப்படிங்கிற ஒரு தோத்து போயிருக்காரு சார். அப்ப இங்க வந்து ஒரு அடிப்படை முகாந்திரமே இல்லை இவர் சொன்னது இல்ல. ஏன்னா அவரோட ஆசைக்காக வேணா அதை சொல்லியிருக்கலாங்கிறது தான் நமக்கு தெரியுதுங்க சார். நமக்கு ஏன்னா வாணியம்பாடியில வந்து 2026 திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கிறோம். சாணக்கியா வந்து வாணியம்பாடியை இழுவரி தொகுதியா வச்சிருக்காங்க. ஓகே 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 சரிங்க. அது என்னன்னு சொன்னா, வாணியம்பாடியில வந்து அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 4904 வாக்கு வந்து லீடு எடுத்திருக்காங்க. சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் வாணியம்பாடி தொகுதியில திமுக கூட்டணி 41,040 வாக்குகள் எடுத்திருக்காங்க. அந்த சிறுபான்மையோட ஓட்டு ரோல் பண்ணி இருக்குங்கிறதுக்கு தான் இது மிக சிறந்த உதாரணம். என்னன்னா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2006 வரைக்கும் 2006 வந்து திமுக இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க சார். 2011 2016 2021 கடைசி 3 வரைக்குமே ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க சார். இந்த பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனாலதான் இந்த ஓட்டு மொத்தமும் அங்க மாறிடுச்சு, மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு இந்த காலத்துல தெரியுது நமக்கு. ஏன்னா எம்பி தேர்தலில் வந்து பிஜேபி தனியா நின்றதுனால அதிமுக நம்பாததுனால அவங்க வந்து திமுகவோட கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறது நமக்கு தெரியுதுங்க சார். அவர் அதை ஏற்க மறுக்கிறாரு. அந்த விஷயத்த ஏற்க மறுக்கிறாருன்னா அதிமுக ஓட்டு நிறைய வாங்கிருக்கு, இப்ப அதை சேர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த சிறுபான்மையோட ஓட்டு தான் இந்த இடத்த வந்து பெரிய ரோல் பண்ணிருக்கு. அதுவும் சார், அதிமுக 4000 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்ற தொகுதியில திமுக மக்களவையில 41,000 வந்து லீடு எடுத்துருக்காங்க. அது எவ்வளவு பெரிய லீடு. அதனால அவர் வந்து இழுவரின்னு ஏன் வச்சாருங்கிறது அதுதான் நீங்க தெளிவா சொல்றீங்க. அதிமுக ஜெயிச்சதுன்னு சொல்லி சொன்னா வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் அவர் வந்து இப்படி இழுபறிங்கிறது நான் இழுபறின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்க சார். வந்து கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி சார். இந்த கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில வந்து ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஓசூர், தளி, இந்த 6 தொகுதிகள் இருக்கு. ஊத்தங்கரையில வந்து திமுக கூட்டணி 2026 வெற்றி பெறும்னு நம்ம வந்து கள நிலவரம் சொல்லியிருக்கோம். சரிங்க சார். ஏன்னு சொன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 28,387 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்குது. சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் ஊத்தங்கரை தொகுதியில திமுக கூட்டணி 3291 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்குது. சரிங்க சார். ஆனாலும் நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சாணக்கியா என்ன சொல்லுதுன்னா, ஊத்தங்கரையில வந்து 2026 வந்து அதிமுக தான் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார், அது ரீசன் வந்து 2011 2016 தொடர்ந்து அதிமுக தான் வெற்றி பெறுதுங்க சார். மனோரஞ்சிதம்ங்கிறவங்க வந்து 2011 14 செய்திருக்காங்க சார். 2021 அதிமுக ஜெயிச்சிருக்குங்கிறதுனால அவர் சொல்றாரு சார். எம்பி தேர்தல் வந்து ஒரு 3000 ஓட்டு தானே குறைஞ்சிருக்குது, அதனால அடுத்த முறை அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு
அவரோட மைண்ட் செட்ல இருந்து அதை சொல்றாரு சார். அதாவது நம்ம வந்து வாக்கு செலுத்தியின் அடிப்படையில் நம்ம சொல்றோம், அவர் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில ஒரு விஷயத்த இன்டர்பிரேட் பண்றாரு. அவர் கேட்டா சொல்றாரு, அது ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன். ரகசியம்லாம் ஒண்ணும் கிடையாது சார். தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சிருக்கு சார். எனக்கு என்னன்னா ரகசியத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம். நான் சொன்னா நீங்களும் கருத்து கணிப்பு நடத்திடுவீங்களே, இதெல்லாம் என்ன ஒண்ணு இல்ல. அப்பட்டமா தெரியும், தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சிட்டு இருக்குது. இந்த எம்பி தேர்தலில் வந்து திமுக ஓட்டு அதிகமா வாங்கியிருக்குது. நம்ம அதிகமா வாங்கினாலும் திமுக ஜெயிக்கணும்னு சொல்றோம் நம்ம. அடுத்து வந்து கிருஷ்ணகிரி வந்து 2026 நம்முடைய தேர்தல் கால நிலவரப்படி திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம். சரிங்க. ஆனா சாணக்கியா என்ன சொல்லுதுன்னா, அது வந்து இழுவரிக்குரிய தொகுதியா வச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னா, கிருஷ்ணகிரியில வந்து அதிமுக 794 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. அதே கிருஷ்ணகிரியில மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 2101 வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதனால 2000க்கு மேல தாண்டினதுனால நம்ம வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இவர் வந்து இழுவரிக்கு வச்சிருக்கிறாரு. அது இழுவரிங்கிறது கூட கிட்டத்தட்ட ஒரு இந்த விஷயத்த நம்ம வந்து நம்ம வாக்கடிப்பில் நம்ம 3000 ஓட்டு அதிகமா இருக்கிறதுனால நம்ம வெற்றி பெற்று நம்ம சொல்றோம். நம்ம வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். அவர் இழுபறிங்கிற இடத்துல அது முடிவு பண்ணாம அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காரு. என்ன ரீசன்னா, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக அதிமுக திமுக மாறி மாறி தான் வந்திருக்குது. அந்த தொகுதியை கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் முனுசாமி எல்லாம் 2006 வந்து செங்குட்டுவன் ஜெயிச்சிருக்காரு திமுக சார்பா. 2011 வந்து முனுசாமி ஜெயிச்சிருக்காரு அதிமுக. 2014 திருப்பி செங்குட்டுவன் திமுக சார்பா ஜெயிச்சிருக்காரு. 2021 திருப்பி செங்குட்டுவன் தான் நின்றுக்கிறாரு. ஆனா அசோக் குமார் புதிய கேண்டிடேட் போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவங்க அதிமுக ஜெயிச்சிருந்தாலும் எம்பி தேர்தலில் வந்து குறைவா தான் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, வேப்பநகல்லியில வந்து ரொம்ப வித்தியாசமா அவருடைய வெற்றி கணிப்பு, சாணக்கியனுடைய வெற்றி கணிப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்குது. என்னன்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் அதிமுக வந்து 3064 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணி 1141 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், 2000 குறைவான இழுவரியில் வச்சிருக்கிறோம் நம்ம. ஆனா இவரு சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்து திமுக வந்து வெற்றி பெறும் 2026 அப்படின்னுங்கிறாரு. அதிமுக 3000 லீடு எடுத்தது, மக்களவையில வந்து ஒரு 1000 லீடு எடுத்திருக்கு அப்படின்னும் போது அது எப்படி திமுகவுக்கு எப்படி சாதகமா? அது என்னன்னா உள்குத்துன்னு சொல்றது சார். அதுக்கு பேரு என்ன ரீசன்னா சார், இந்த நம்ம ஏற்கனவே ஒரு தொகுதி பார்த்தோம்ல சார், கிருஷ்ணகிரி பார்த்தோம். கிருஷ்ணகிரியும் இந்த தொகுதியும் சார், கேபி முனுசாமிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குல்ல சார், அது இவருக்கு பிடிக்காத கேரக்டரா இருப்பாரு நினைக்கிறேன் சார். ஏன்னா தனிப்பட்ட முறையா தான் இந்த விஷயத்த பேசியிருப்பாருன்னு எனக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தோணுது. ஏன்னா முனுசாமிங்கிற வந்து எடப்பாடியோட முக்கியமான நபர் சார். அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க சார். அவர் தன்னோட, அதாவது நம்ம வந்து ஓட்டு எம்எல்ஏ தொகுதியிலையும் ஜெயிச்சு எம்பி தொகுதியிலையும் அதிமுக லீடு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க டஃபா இருக்காங்கன்னு அர்த்தம். திமுக நல்ல டஃப் கொடுக்குறாங்க. அப்போ திமுகவுக்கு வந்து டஃப் கொடுக்குறாங்க, அதிமுக தான் ஜெயிக்கணும்னு அவர் சொல்லியிருக்கணும். அவரு அப்போ ஒரிஜினலா அவர் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேலை செய்யல. அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியுது சார். நமக்கு அவர் முனுசாமி தான் வந்து அங்க பெரிய ரோல் சொல்றாரு. அப்ப அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். அதே போல வந்து ஒசூர் தொகுதியில வந்து சார் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து 12367 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. மக்களவை தேர்தலில் வந்து ஒசூர் தொகுதியில் அதிமுக 22,593 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. அதிமுக வெற்றி பெறும் ஒரு அந்த லிஸ்ட்ல நம்ம வந்து தேர்தல் கள நேரத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்க சார். சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா, ஒசூர் வந்து இழுவரின்னு சொல்றாங்க. அது எப்படி இழுவரியா இருக்கும்? அதிமுக 22,000 லீடு எடுத்தது, எப்படி வந்து திமுகவுக்கு அதிமுக எப்படி இழுவரியா இருக்க முடியும்? அவரு அதான் அந்த முனுசாமிக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல எல்லாமே அவர் அப்படிதான் சொல்றாருன்னு தோணுது சார். ஏன்னா இங்க வந்து சார், இந்த 2016 பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து 2016 அதிமுக சார்பாக ஜெயிக்கிறார் சார். இது ஆக்சுவலா காங்கிரஸ் தான் தொடர்ந்து தொகுதி ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், அதாவது 2001, 2006, 2011 இந்த 3 சட்டமன்ற தேர்தலையுமே வந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கு சார். காங்கிரஸ் சார்பாக ஜெயிச்சிருக்கு கோபிநாத் அப்படிங்கிற ஒருத்தர் தான் தொடர்ந்து ஜெயிச்சிருந்திருக்கிறார் சார். 2016 வந்து காங்கிரஸ் அந்த கோபிநாத் தோத்து போய் பாலகிருஷ்ணன் ரெட்டிங்கிறவர் அதிமுக சார்பாக ஜெயிக்கிறாரு சார். அவரு திருப்பி இடைத்தேர்தல் வருதுங்க சார் 2019. அதுல சத்யாகிரக திமுக சார்பாக ஜெயிக்கிறார் சார். இந்த இடைத்தேர்தலுக்கு அப்புறமே திருப்பி திமுக ஜெயிச்சிருக்கு சார். இப்ப கடந்த முறை வந்து திமுக சட்டமன்ற தொகுதி தான் அது. ஆனா அதிமுக எம்பி தேர்தல்ல வேலை செஞ்சிருக்காங்க. நம்ம சொல்ல வர பாயிண்ட். இப்ப ஒசூருக்கு அப்படி சொன்னார்ல, ஆமாங்க சார், இழுபறின்னு சொன்னார்ல. தலித் தொகுதியில பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேர்தல் கள நிலவரம் என்ன சொல்லிருக்கோம்னா, அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்கோம். ஏன்னு சொன்னா, சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட்டணி வந்து 56,226 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக வந்து மக்களவை தேர்தலில் 15,000 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. அதனால இந்த அதிமுக வெற்றி பெறும் சொல்றோம்.
சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா தளி தொகுதியில 2026 வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்க. அதிமுக வெற்றி பெறும்னு சொன்னாங்கன்னா அப்ப ஏன் ஒசூருக்கு அந்த ஸ்கேல வைக்கலன்னு கேக்குறேன். சொல்லிடணும்ல. ஆமா ஆமா. இப்ப நம்மளும் அதிமுக சொல்லியிருக்கோம், சாணக்கியாவும் அதிமுக சொல்லியிருக்குது. இப்ப இந்த ஸ்கேல் ஒத்து போகுதுன்னா ஏன் வந்து ஒசூருக்கு இந்த ஸ்கேல் ஒத்து போகல? நபருக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாருங்கிறது தான் இந்த பாயிண்ட். வேற ஒண்ணு அவங்களுக்கு தேவைப்பட்ட நபருக்காக மாத்திக்கிறாரு தான் நம்ம சொல்றோம். நம்ம சரி. அடுத்து வந்து தருமபுரி மக்களவை தொகுதி. இந்த தருமபுரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்து தருமபுரி, அரூர், மேட்டூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணகரம். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. 6 சட்டமன்ற தொகுதியிலுமே அதிமுக வெற்றி பெறுதுன்னு நம்ம தேர்தல் கலவை சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி சாணக்கிய அவனுடைய வெற்றி கணிப்பும் 6 வந்து அதிமுக தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க சார். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆரணி மக்களவை தொகுதி. இந்த ஆரணி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, செஞ்சி, மயிலம். இந்த 6 தொகுதிகள் இருக்குது. இதுல போலூர் தொகுதியை வந்து திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம். சரிங்க சார். ஏன்னு சொன்னா திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 9725 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 7008 வாக்குகள் லீடு எடுத்திருக்காங்க. அதனால நம்ம வந்து அதை வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக நம்ம வந்து கலந்து சொல்லியிருக்கோம். ஆனால் சாணக்கிய வெற்றி கணிப்பு என்ன சொல்லுதுன்னா போலூர் வந்து இழுவரின்னு சொல்றாங்க. அக்ரியஸ் கிருஷ்ணமூர்த்தி தான் ஜெயிச்சிருக்காரு சார் அதிமுக சார்பா. அவர் முக்கியமான நபர் இல்லைங்க சார் அவரு. இங்க ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக மாறி மாறி தான் வந்திருக்குங்க சார். இடையில காங்கிரஸ் ஒரு முறை ஜெயிச்சிருக்குங்க சார் 2006 அவரு. அதாவது தனிநபர் சார்ந்துதான் இவர் ஒரு விஷயத்த முடிவு பண்றாரு நமக்கு தெரியுது சார். அந்த 10% வந்து தனிநபர் தான் முடிவு பண்றாரு மாதிரி கணக்கு பண்ணி சொல்றாரு நமக்கு தோணுதுங்க சார். அடுத்து செய்யாறு தொகுதி. இந்த செய்யாறு தொகுதியில வந்து நம்ம வந்து அதிமுக வெற்றி பெறும்னு தேர்தல் கள நிலவரத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னு சொன்னா திமுக கூட்டணி சட்டமன்றத்துல வந்து 12771 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. மக்களவை தேர்தல் அதிமுக கூட்டணி 14235 வாக்குகள் வந்து லீடு எடுத்து கூடுதலா வாங்கியிருக்காங்க. அதனால அதிமுக வெற்றி பெறும் நம்ம சொல்லியிருக்கிறோம். சாணக்கியாவினுடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா செய்யாறு வந்து இழுவரிக்கு ஒரு தொகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது நமக்கு என்னன்னு புரியல. அதுதான் அவரு அதாவது வந்து இழுபறின்னு சொல்றோம். நம்ம வந்து அதிமுகன்னு சொல்றதுக்கான ரீசன் தொடர்ந்து அந்த முறை அதிமுக வந்து 2 முறை ஜெயிச்சிருக்காங்க சார். 2011 ஜெயிச்சிருக்காங்க. அந்த முக்கூர் என் சுப்பிரமணியன் 2011 ஜெயிச்சிருக்காரு சார். 2017 தூசி கே மோகன் அப்படிங்கிறவரு ஜெயிச்சிருக்காரு சார். 2021 அவரே அதிமுக சார்பு தோத்து போயிருக்காரு சார் அவரு. ஆனா எம்பி தேர்தலில் வந்து ஓட்டு அதிகமா வாங்கி கொடுத்துருக்காங்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா அது அதிமுக லீடான தொகுதி நம்ம சொல்லியிருக்கிறோம். அவர் அந்த இடத்துல வந்து வரல அவரு. ஆமா சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா செஞ்சி சட்டமன்ற தொகுதி. இங்க வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக 35,803 வாக்குகள் வாங்கி இருக்காங்க. சரிங்க சார். மக்களவை தேர்தல் அதிமுக 10,428 வாக்கு லீடு எடுத்திருக்காங்க. அதனால நம்ம வந்து அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்புள்ள தொகுதியாக நம்ம தேர்தல் கள நிலவரத்தை சொல்றோம். சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா இது வந்து 2026 வந்து இழுவரிக்குரிய ஒரு தொகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மயிலமும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக தான் நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் 2230 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. மக்களவை தேர்தலில் வந்து 7633 வாக்குகள், ஏறத்தாழ 5000 வாக்கு லீடு எடுத்ததுனால அது அதிமுகவுக்கு உரியதுதான். ஏன்னா சட்டமன்றத்தில் லீடு எடுத்திருக்காங்க, மக்களவையில் லீடு எடுத்திருக்காங்க. அதனால அதிமுக கொடுக்கறது நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு நம்ம கொடுத்துட்டோம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இழுவரி அப்படிங்கிறாரு. இழுபறிங்கிறாரு. சரி, எப்படி இழுபறின்னு ஏன்னா 5000 லீடு எடுத்தவங்க எப்படி இழுபறின்னா இப்ப திமுக என்ன அங்க வேலை செஞ்சு வந்துருமா? ஏன்னா மயிலத்துல நின்றவர் வந்து மதிமுகவினுடைய பொருளாளர் வந்து திமுக சேர்ந்த மாசிலாமணி. சரிங்க சார். அவர் பெரிய விஐபியும் கிடையாது. இல்ல. ஆமா ஆமா விஐபி இல்ல. இங்க இந்த நீங்க சொன்ன இந்த கடைசியா ஒரு தொகுதி சொன்னீங்களே சார், நம்ம அதாவது செஞ்சி தொகுதி சொன்னீங்களே. ஆமா ஆமா. அங்க மஸ்தான் 2 முறை தொடர்ந்து எம்எல்ஏ ஜெயிச்சு இந்த முறை மந்திரியா இருக்காரு. இப்ப மந்திரி போயிடுச்சு. மந்திரிக்கு போனதுக்கான காரணம் என்னன்னா எம்பி தேர்தலில் ஓட்டு குறைஞ்சு போனதுதான் நம்ம மந்திரி பதவி போயிருக்கு நம்ம சொல்றோம் சார். அதுதான் வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கான காரணமாவும் இருக்கும் நம்ம சொல்றோம். நம்ம சிறுபான்மையான இருந்தா கூட நீங்க அந்த சிறுபான்மையான ஓட்டு எம்பி தொகுதியில வாங்கலையா, அவங்க வாங்கி கொடுக்கறதுதான் நடத்தாது. அப்ப அதை தாண்டி வேற ஏதோ ஒரு பெரிய ரோல் அங்க வேலை செய்யுதுங்கிறத நம்ம அதிமுக சொல்றோம். ஆனா அவர் வந்து தனிநபர் சார்ந்து பேசுறாரு அவர். சரிங்க சார். ஓகே. அடுத்து கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி. இங்க வந்து ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, கங்கவல்லி,
ஆத்தூர், ஏற்காடு 6 தொகுதி இருக்கு சார். இங்க வந்து சங்கராபுரம் வந்து நம்ம வந்து அதிமுக வெற்றி பெறும்னு நம்ம தேர்தல் கள நிலவரம் சொல்லியிருக்கோம் நம்ம. சரிங்க சார். ஏன்னா திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 45,963 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. மக்களவை தேர்தலில் வந்து அதிமுக 2,792 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. சரிங்க சார். ஆனதுனால நம்ம 2000 தாண்டுறதுனால அவங்க வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா திமுக மறுபடியும் வெற்றி பெறும் அப்படின்னு அந்த கேண்டிடேட் உதயசூரியன் பேருங்க சார். அவர் வந்து 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிறாரு சார். அப்புறம் என்னன்னா பாமக தான் அங்க வந்து நின்று தோத்துருக்காங்க சார். அவங்க அதாவது பாமக சீட்டு கொடுத்தாரு. அதாவது திமுக திருப்பி கூட்டணி கட்சி தான் கொடுப்பாங்க, அதனால அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில ஒரு கணிப்பை தான் அவர் சொல்றாரு. அவர் கணிப்பு தானே சொல்றாரு. கணிப்பு தான் சொல்றாரு. ஆமா, நம்ம வந்து வாக்காளர் கலந்து சொல்றோம், அவர் கணிப்புன்னு சொல்றாரு. அவர் அதோட ஐடியாலஜியை சேர்த்துக்கிறாரு. அதே போல ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியை வந்து நம்ம வந்து தேர்தல் கள நிலவரத்தை வந்து இழுபறிக்குரிய தொகுதியா வச்சிருக்கோம் நம்ம. ஆனா இவரு என்ன சொல்றாரு, ஆத்தூர்ல வந்து அதிமுக வெற்றி பெறும் சொல்றாரு. ஏன்னா ஆத்தூர்ல வந்து அதிமுக சட்டமன்ற தேர்தலில் வந்து 8,257 வாக்குகள் வாங்கியிருக்குது. சரிங்க சார். மக்களவை தேர்தலில் வந்து அதிமுக வந்து 641 வாக்குகள் வாங்கியிருக்குது. சரிங்க சார். அதனால நம்ம என்ன வச்சிருக்கோம்னா அது ஒரு இழுபறிக்குரிய தொகுதியை நம்ம வச்சிருக்கிறோம். அவர் வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அதான் இப்ப இங்க அதாவது சில இடத்துல சில விஷயத்த வந்து எடுத்துக்கிறாரு, சில விஷயத்த வந்து விட்டுறாரு. அவருக்கு தேவையான ஆட்களுக்கான விஷயத்த சொல்றாரு. இப்ப இந்த ஆத்தூர் பத்தி நீங்க சொல்ற சேலம் ஆத்தூர் தானே சார் சொல்றீங்க நீங்க? அந்த ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் என்ன சார், 2011 இருந்து 16, 21 வரைக்கும் அதிமுக தான் தொடர்ந்து அங்க ஜெயிச்சிட்டு இருக்கு. அதனால அவர் வந்து அந்த அடிப்படையில வந்து அது அதிமுக திருப்பி ஜெயிக்கும் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம சொல்றாரு சார். நம்ம சொல்றது வந்து எம்பி தேர்தலில் வந்து திமுக அங்க லீடு எடுத்திருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். நம்ம அதான சார் நம்ம பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மக்களவை தொகுதி. இந்த மக்களவை தொகுதியில வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை. இங்க எல்லாமே வந்து நம்ம வந்து அதிமுக தான் முழுவதும் வெற்றி பெறுதுன்னு சொல்லி இருக்கிறோம். சரிங்க சார். இவர் வந்து 6 தொகுதியில 5 தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெறும் சொல்றாரு. ஒரு தொகுதியில வந்து வேறுபடுது சாணக்கியா. எந்த தொகுதியில? திருக்கோவிலூர், பொன்முடி தொகுதி. திருக்கோவிலூர்ல வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட்டணி 59,680 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. மக்களவை தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணி திருக்கோவிலூர்ல 23,740 வந்து லீடு எடுத்திருக்காங்க. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா அது அதிமுக ஒரு வெற்றி பெறுவதற்கு உரிய ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவர் என்ன சொல்றாரு, இல்ல இது திருக்கோவில் வந்து இழுவறிக்குரியது அப்படின்னா நமக்கு என்ன சொல்ற, திமுக வாங்கின 59,000 தாண்டி அதிமுக வந்து 23,000 கூட வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு அமைச்சர் கேட்டுட்டு வச்சுக்கோங்க, அமைச்சரா இருந்தவர் வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்கன்னா இங்க எங்க இருந்து வந்து இழுபறி வருதுன்னு தான் எனக்கு தெரியல. இல்ல இவர் வந்து பொன்முடி வரணும்னு விரும்புறாரா? அதுக்காக தான் சார் பொன்முடி வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாரு. அதான் நண்பர்கள் சொல்றாரு சார். அவர்தான் எல்லா பக்கமும் நண்பர்கள். இதுதான் அந்த பழக்க வழக்கம் வந்து அந்த விஷயத்த நேரடியா பேசுறதுக்கு தயங்குறதுக்கான காரணம் அவர். ஆனா நான் வந்து எதா இருந்தாலும் பேசிடுவேன்ங்கிறதையும் ரொம்ப வேகமா பேசுவாரு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முடிக்கான ஒரு பெரிய பிரேக் சிக்கல்ங்கிறது தான் நம்ம. சார் இதுல என்னன்னு சொன்னா சமூக ஊடகங்கள்ல பொன்முடி வந்து திருக்கோயிலரை விட்டுட்டு விக்கிரவாண்டியில போய் போட்டி போட போறாருங்கிற ஒரு தகவலும் இருக்குது. சரிங்க சார். இவர் சொல்றாருல இழுபறி, பொன்முடி இருந்தா இழுபறின்னு இழுபறி இருக்காதுங்கிறத நம்ம பாயிண்ட். ஏன்னா சார் நீங்க வந்து இவ்வளவு மக்கள் இதை சரி பண்ணணும்ல. அவர் இப்ப ஓடி போறாரு தானே அர்த்தம். இப்ப ஓடி போய் ஏன் இன்னொரு இடத்துல நிக்கணும்? அப்ப நீங்க வந்து தான் நின்று ஏற்கனவே நின்று ஜெயித்த தொகுதியோட மக்களோட நம்பிக்கை இழந்துட்டு நீங்க ஓடுனீங்கன்னா இப்ப அரசியல் பண்றதுக்கு லாயக்கற்றவனுங்கிற அர்த்தம் தான். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம நினைக்கிறேங்க சார் நான். அப்ப நீங்க பெரியவர்களோட பழக்கத்தை வச்சுக்கிட்டு பழக்க வழக்கங்கிறதாலதான் நீங்க இவர் வந்து தன்னோட கருத்து கணிப்பை கூட அது திணிப்பு தான். அதான் சொல்றோம் நம்ம கருத்து கணிப்புங்கிறது எப்பவுமே கருத்து திணிப்பு தான் நம்ம சொல்றோம் சார். நம்ம வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ணிருக்காங்க சொல்றதுதான் நம்மளோட வேலையா இருக்கும் நம்ம சொல்றோம். அடுத்த மக்களவை தொகுதி சேலம் சார். சரிங்க சார். இந்த சேலம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் ஓமலூர், எடப்பாடி, சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு, வீரபாண்டி. இந்த 6 தொகுதி. அதிமுக வந்து 3 தொகுதிகளில் வெற்றி பெறும், ஒரு தொகுதி இழுபறி, 2 தொகுதிகள் வந்து திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம். சரிங்க சார். ஆனா சாணக்கியா என்ன சொல்லுதுன்னா அதிமுக வந்து 5 தொகுதியில் வெற்றி பெறும், சேலம் வடக்குல மட்டும் திமுக வெற்றி பெறும்னு சொல்லி இருக்கிறாரு. சரிங்க சார். இப்ப எங்கெங்க நம்ம வந்து முரண்படுறோம்னு பார்த்தோம்னு சொன்னா சேலம் மேற்குல வந்து
நம்ம வந்து அதிமுக சட்டமன்ற தேர்தலில் 21,499 வாக்கு வாங்கி இருக்கிறாங்க. சரிங்க சார். அதே போல வந்து அதிமுக வந்து மக்களவை தேர்தலில் சேலம் மேற்குல வந்து 528 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். அதனால நம்ம வந்து அதை இழுவரியா வச்சிருக்கிறோம். ஆனா சாணக்கியா என்ன சொல்லுதுன்னா அங்க வந்து அதிமுக வெற்றி பெறும். அது என்ன அங்க வந்து அதாவது அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சேலம் மேற்கை பொறுத்த வரைக்கும் சார் 2016 வந்து கோ வெங்கடாசலம் முடிவு அதிமுக சார்பில் ஜெயிச்சிருக்காரு சார். திருப்பி அவரே 2016லயும் எம்எல்ஏ வந்திருக்காரு சார். 2021 அருள்ங்கிறவர் பாமக சார்பாக அங்க போட்டிட்டு இருக்காரு சார். போட்டிட்டு திமுக ராஜேந்திரன் வந்து அங்க தோத்து போயிருக்காரு சார். அப்ப தோத்து போயிருக்கிறாருன்னா, ஆனா நீங்க வந்து எம்பி தேர்தல் வந்து அந்த இவங்க தக்க வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். தக்க வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப எப்படி திருப்பி அவர் வந்து மாற்றத்தை சொல்றாரு? அப்ப சேலம் தெற்கு தொகுதியில வந்து திமுக வெற்றி பெறும்னு சொல்லி இருக்கிறோம் நம்ம. ஏன்னு சொன்னா சட்டமன்ற தேர்தல் அதிமுக வந்து 22,609 வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க. சரிங்க சார். மக்களவையில வந்து திமுக வந்து 8,662 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த திமுக வெற்றி பெறும்னு சொல்றோம். சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா சேலம் தெற்குல வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த 2011, 16, 21 தொடர்ந்து அதிமுகவே அங்க ஜெயிச்சிட்டு இருக்கிறதுனால அவர் சொல்றாரு. அந்த தொடர்ந்து ஜெயிச்சதுனால, அதாவது இந்த தொடர்ந்து ஜெயிச்சதுனால எல்லா தொகுதிக்கும் அப்படி ஆக மாட்டேங்குது. இது எடப்பாடிக்காக தான் சொல்லிருப்பாரு நினைக்கிறேன். முனுசாமிக்காக சொல்ல மாட்டேங்கிறாரு, எடப்பாடிக்காக சொல்றாரு. அப்புறம் வீரபாண்டி தொகுதியில பாத்தீங்கன்னா நம்முடைய தேர்தல் கள நிலவரம் அதிமுக 19,895 வாக்குகள் வாங்கி அதிமுக லீடு எடுத்திருக்குது. சரிங்க சார். மக்களவை தேர்தலில் வந்து வீரபாண்டி தொகுதியில திமுக 9,612 வாக்குகள் லீடு எடுத்ததுனால நம்ம வந்து திமுக வெற்றி பெறும்னு நம்ம தேர்தல் கள நிலவரத்தை சொல்றோம். சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா வீரபாண்டி தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்க. ஆமா, அதுக்கு காரணம் வந்து இதேதான் சார். அதாவது 2011, 2016, 2021 தொடர்ந்து அதிமுக அங்க ஜெயிச்சுக்கிட்டு வருது. அதை அவங்க அடிப்படையா வச்சுதான் வந்து வீரபாண்டி ராஜேந்திரன் ஏற்கனவே தோத்து போயிருக்கிறாரு. இப்ப ஆக்கா தருண்கிற கடைசியா நின்று தோத்து போயிருக்கிறாரு அப்படி சொல்றாங்க. இப்ப ஆளுங்கட்சியா இருந்து இன்னும் திரும்பி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்றோம். நம்ம அதை ஏன்னா ஒர்க் பண்ணதுனால தானே ரிசல்ட் வந்திருக்கு. ஓட்டு வாங்கினதுனால தான் நம்ம அந்த இடத்த வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றாங்க சார். நம்ம அப்ப இறுதியா சார் இந்த வடக்கு மண்டலத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 48 தொகுதியில தேர்தல் கள நிலவரப்படி அங்குசம் நடத்திய தேர்தல் கள நிலவரப்படி திமுக வந்து 24 தொகுதியில வெற்றி பெறும், அதிமுக 20 தொகுதியில வெற்றி பெறும், இழுவரி 4 தொகுதின்னு சொல்லியிருக்கோம். சாணக்கியா வெற்றி கணிப்புல வந்து திமுக 12 தொகுதியில வெற்றி பெறும், அதிமுக 28 தொகுதியில வெற்றி பெறும், இழுவரி 8 தொகுதின்னு சொல்லி இருக்கிறாங்க. மொத்தத்துல எடப்பாடிக்காக அந்த மண்டலத்தை கொஞ்சம் மாற்றி பேசியிருக்காங்க. இல்ல அப்படிதான் தெரியுதுங்க சார். ஏன்னா நீங்க வந்து எம்பி தேர்தலில் வாங்கின ஓட்டு வந்து சார் அந்த கரெக்டா அதை வந்து பிரிச்சுதான் நம்ம சேர்த்து தான் நம்ம சொல்றோம். பிஜேபி ஓட்டு அதிமுக சேர்த்து நம்ம பார்த்தா சொல்றோம். வெறும் அதிமுக மட்டும் நம்ம சொல்லல. சட்டமன்றத்துல பிஜேபி அதிமுக சேர்ந்து தான் நின்று இருக்கிறாங்க. அந்த வெற்றியை பெற்றவங்களால தனித்து நிற்கிறப்ப வந்து அதே ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஒன்றும் அதை விட அதிகமா திமுக ஓட்டு வாங்கியிருக்கிறதுனால நம்ம அந்த இடத்த வந்து சொல்றோம் சார். நம்ம அதை நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து எடப்பாடிக்கு வீக்குங்கிறதுனாலதான் அவர் இதை வந்து இப்படி ஒரு விஷயத்த பூசி முடுறாரு. அப்ப இந்த ஒரு பக்கம் பாண்டே வந்து எடப்பாடி பழனிசாமிக்காகவும் ஒரு பக்கம் முனுசாமிக்காகவும், அதாவது முனுசாமிக்கு எதிராகவும் எடப்பாடிக்கு ஆதரவாகவும் தான் பாண்டே வந்து இந்த கணிப்பு அவரோட கணிப்பை வந்து திணிப்பா சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியுங்க சார். வந்து தெற்கு மண்டலத்தை பார்க்கிறோம். தெற்கு மண்டலம் அப்படிங்கிறது மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 8 மக்களவை தொகுதிகள். சரிங்க சார். முதல்ல வந்து நம்ம வந்து மதுரை மக்களவை தொகுதி பார்க்கிறோம். இந்த மதுரை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளாக மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்திய தொகுதி, மதுரை மேற்கு ஆகிய 6 தொகுதிகள் இருக்குது. இதுல வந்து மதுரை வடக்குல வந்து நம்முடைய கள நிலவரம் வந்து இழுவரின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னு சொன்னா சட்டமன்ற தேர்தலில் 2021 திமுக வந்து 22,916 வாக்குகள் வாங்கியிருக்குது. அதே மதுரை வடக்குல வந்து 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக 944 வாக்கு லீடு எடுத்திருக்குது. அது குறைந்த லீடு எடுத்திருக்கு. அதனால நம்ம வந்து 2000 குறைவா இருக்கிறதுனால அதை இழுவரியில வச்சிருக்கிறோம் நம்ம. சரிங்க சார். ஆனா சாணக்கியா என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க.
அதான் சார் அவங்க சொல்றதுக்கான காரணம் என்ன சார், 2021 வந்து கோ தளபதினு திமுக எய்தாப்ல வந்து பி சரவணன்ங்கிற ஒரு டாக்டர் சார், பிஜேபி சார்பான இப்ப பிஜேபில தான் இருக்கிறாரு சார் அவரு. இப்ப என்னன்னா இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில இருக்கிறதுனாலங்க சார், இப்ப 2014வது வருஷம் வந்து விவிகே ராஜன் செல்லப்பான்னு சொல்லி ஒருத்தர் முக்கியமான நபர். அப்ப முக்கியமான நபர் வந்து 2016ல வந்து அவர் தான் ஜெயிச்சு எம்எல்ஏ இருக்காரு சார். அவரு காங்கிரஸ் போட்டிட்டு இருக்கு சார். இப்ப காங்கிரஸ் போட்டிட்டு செல்லப்பா ஜெயிக்கிறாரு அவரு. இந்த முறை வந்து அவருக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு குழப்பம் இருக்குங்க சார். இப்ப அந்த ராஜன் செல்லப்பாவே திருப்பி நின்னா அவர் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி நபருக்கான ஒரு விஷயமா தான் அவர் பேசுறாருங்கிறது நமக்கு தெரியுதுங்க சார். இந்த ஜெகராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர் சார்ந்துதான் அந்த ரிசல்ட்டை வந்து மாத்தி சொல்றாரு. ஒரு தனிநபர் சார்ந்து வந்து நிறைய இடங்கள்ல வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் மக்கள் வாக்களித்ததன் அடிப்படையில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சார். அந்த ராஜன் செல்லப்பா வந்து திரும்ப போட்டிக்கிட்டாருன்னா ஏற்கனவே ஜெயிச்சது வந்து காங்கிரஸ் எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு. இந்த மாதிரி திமுக அங்க நிக்குது. இப்ப திமுகவும் அதிமுகவும் எதிர்த்து நின்று ஜெயிக்கிறப்ப அதோட சூழல் வேற மாதிரி இருக்கும். இன்னும் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கும்னு மதுரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியுதுங்க சார். நமக்கு அடுத்து மதுரை மேற்கு பொறுத்த வரைக்கும் கள நிலவரத்துல வந்து 2026ல வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னு சொன்னா அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 9121 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே போல வந்து 2024 மக்களவை தேர்தலில் மதுரை மேற்குல வந்து அதிமுக 7467 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. ஆனதுனால வந்து அங்க அதிமுக தான் வெற்றி பெறும் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா மதுரை மேற்குல வந்து இழுவரி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த இழுபறி எப்படி வரும்? இல்ல அவர் அந்த இழுபறின்னு சொல்றதுக்கே என்னன்னா சார், இந்த ஏடிஎம்கே ஆட்கள் வந்து த்ரெட்டன் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான அதான் ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் இப்ப பாருங்க, போட்டியே இல்லாத ராஜன் செல்லப்பாவை வந்து அவர் வந்து வெற்றி பெறுவாரு சொல்றாரு. இங்க தொடர்ந்து 3 முறை 2011, 2016, 2021 தொடர்ந்து வந்து செல்லூர் ராஜு தான் அங்க ஜெயிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து ஜெயிச்ச செல்லூர் ராஜுவை இழுபறியில கொண்டு போய் நிப்பாட்டாரு. அப்ப அதுக்கான அடிப்படை சான்று எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஏற்கனவே தளபதி வந்து இந்த ஏரியா திமுக சார்பா போட்டிக்கிட்ட தளபதி வந்து இந்த ஏரியாவில் நின்று செல்லூர் ராஜுல தோத்து போய் தான் அவர் வந்து மதுரை கிழக்குக்கு மாறி போறாரு. இப்ப இங்க வந்து செல்லூர் ராஜா தொடர்ந்து இப்ப அடுத்த முறை அவர் தான் சீட்டு கொடுப்பாங்க, அவர்தான் சீட்டு கேட்பாரு. இப்ப அப்படி இருக்கிறப்ப அவர் ஏற்கனவே எம்பி தேர்தலையும் அவருக்கான ஓட்டை வந்து இன்னும் தக்க வச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்ப அவரோட ஸ்டாண்டை குறைக்கவே இல்லை. குறைக்காத இடத்த வந்து இப்ப செல்லூர் ராஜுக்காக வந்து இவர் செல்லூர் ராஜுக்கு நெகட்டிவா பேசுறாரு. நம்ம அதை அவர் பயமுறுத்துறாரு. பயமுறுத்தி ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக கூட அதை பேசிருக்கலாம் நம்ம சொல்றோம். மக்களோட வாக்குதான் நம்ம பேசணும். நம்ம ஒரு தனிநபருக்காக பேசக்கூடாதுல்ல அப்படி சொல்றாங்க. அடுத்து விருதுநகர் மக்களவை தொகுதி. விருதுநகர் மக்களவை தொகுதியில வந்து இருக்கக்கூடிய 6 தொகுதியில் வந்து திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை அப்படிங்கிற 6 தொகுதிகள் இருக்குது. நம்முடைய கள நிலவரப்படி 2026ல வந்து 6 தொகுதியிலுமே அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னு சொன்னா 2024 மக்களவை தேர்தலில் 6 தொகுதியிலுமே அதிமுக பாஜக கூட்டணி இணைந்த வாக்குகள் விகிதத்துல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அதிகம் பெற்றிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில வந்து 2026ல வந்து 6 தொகுதியிலுமே அதிமுக வெற்றி பெறும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா இவங்க சாணக்கிய என்ன சொல்றாங்கன்னா விருதுநகர்லயும் அருப்புக்கோட்டையிலையும் இழுவரி அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா விருதுநகர்ல வந்து திமுக வந்து 21,699 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க சட்டமன்றத்துல. அதே விருதுநகர்ல 2024 மக்களவை தேர்தல்ல அதிமுக 21,877 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. இப்ப அதை வந்து நம்ம அதிமுக எளிமையா வெற்றி பெறும் நம்ம சொல்றோம் நம்ம. ஆனா சாணக்கியா என்ன சொல்லுதுன்னா அது இழுபறின்னு சொல்றாங்க. ஏன்னு நமக்கு தெரியல. அதான் சார் அங்க பிஜேபி எதிர்த்துன்னு அந்த ARR சீனிவாசன் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு. விருதுநகர் தானே சார் நீங்க சொல்றீங்க? ஆமா விருதுநகர் தான் சார். அதான் சார் ARR சீனிவாசன் அப்படிங்கிறவர் தான் அங்க ஜெயிச்சிருக்காரு சார். தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிருக்காரு சார். அவரு பிஜேபி எதிர்த்து தான் கடைசியா ஜெயிச்சிருக்காரு சார். இப்ப இந்த முறை திருப்பியும் வந்து எம்பி தேர்தலில் வந்து அவங்களுக்கு தான் லீடு அதிகமா இருக்கிறதுனால நம்ம அந்த விஷயத்த சொல்றோம் சார் நம்ம. ஆனா அவர் என்ன அவர் அதை வந்து அப்படியே மாத்தி சொல்றாரு. அதே போல அருப்புக்கோட்டையில பாத்தீங்கன்னா திமுக வந்து 39,034 வாக்குகள் வாங்கி சட்டமன்றத்தில் வெற்றி பெறாங்க. 2024 மக்களவை தேர்தலில்
அருப்புக்கோட்டையில அதிமுக 35,951 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. அதனால நம்ம என்ன கள நிலவரம் சொல்லிருக்கோம்னா அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இழுவரி ஏற்படும். அந்த KKS ராமச்சந்திரன் தான் நம்ம ஏற்கனவே மன்னிக்கவும் மந்திரியில நம்ம பேசிருக்கிறோம். ஆமா ஆமா ஏற்கனவே தொடர்ந்து ஜெயிச்சவரு ஒரு ஒரு மந்திரியா இருந்தவருக்கான ஒரு ஓட்டே கிடையாது. இப்ப MP தேர்தல வாங்கின ஓட்டு மந்திரியா இருந்தா 35,000 அதிமுக லீடு எடுக்கிற அளவுக்கு விட்டுருக்காருன்னா அவரோட ஒர்க்ல வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்குதுன்னு தான் நம்ம நினைச்சுக்க முடியும். ஏன்னா ஒரு மந்திரியா இருக்கிறவரு கட்சிக்காக தான் வேலை செய்வாங்க. நீங்க என்னதான் நீங்க வந்து ஒரு எதிராளி வந்து இருந்தா கூட அவங்கள்ட்ட இருந்து ஓட்டை வாங்குறதுலதான் அவர் ஃபைட் பண்ணிருக்கணும்னு நம்ம சொல்றோம். அப்படி ஒரு அவர் சீனியர் மோஸ்ட் ஆயிட்டாரு, வேற யாருக்காவது சீட்டு கொடுக்கலாங்கிற வரைக்கும் நம்ம பேசிருக்கிறோம் அந்த விஷயம். ஆனா திருப்பி அவருக்காக தான் அவர் பேசுறாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும் சார். நமக்கு இதுல அவர் வெற்றி பெற்றுவாரு. இழுவரி அப்படின்னா எனக்கு என்னன்னா சார் 35,000 அதிமுக லீடு எடுத்தது எப்படி வந்து இழுவரியில வரும், அதுதான் எனக்கு அவர் லாஜிக் என்ன சொல்லுவாருன்னா சார், MP தேர்தலுக்கு வேற சட்டமன்றத்துக்கு தேவை மக்கள் வாக்களிப்பாங்கன்னு சொல்லுவாரு சார். பட் ஆனா அப்படிலாம் யாரும் மக்கள் வாக்களிக்கலைங்கிறது நமக்கு சமீபமான ஒரு 15 வருஷத்துக்குள்ள நடந்த 3 MP தேர்தலை கனெக்ட் பண்ணாவே நமக்கு தெரியுதுங்க சார். நமக்கு மாநில கட்சி யாரை வந்து வலிமையா போக்கஸ் பண்றாங்களோ, மாநில கட்சி எங்க வலுவா இருக்குதோ அவங்களுக்குள்ளதான் சண்டை நடக்குதே ஒழிஞ்சு தேசிய கட்சி வந்து இங்க வந்து பெரிய ரோல் எது எடுக்கிறது நமக்கு தெரியும். பிஜேபி வந்து மத்திய அரசுல இருக்கிறதுனாலதான் இவ்வளவு வேகமா பண்றாங்களே ஒழிஞ்சு, ஆனா மத்திய அரசுல இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதுக்கான ஸ்கோப்பே இல்லாம தான் போயிருந்திருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைங்க சார். அது இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபருக்காக பேசுறதுக்காக மட்டும்தான், இல்ல அதுல ஏதோ ஆதாயம் அடைகிறதுக்காக மட்டும்தான் அவர் வந்து தன்னை இந்த மக்கள் வாக்களித்த ஓட்ட கூட மாத்தி மாத்தி பேசுறாருன்னு நமக்கு தெரியுதுங்க சார். அடுத்து ராமநாதபுரம் மக்களவை தொகுதி. சரிங்க சார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 தொகுதிகள் வந்து அறந்தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர். சரிங்க சார். இப்ப நம்ம வந்து ஒரு கள நிறுவனம் சொல்லியிருக்கிறோம். அதே போல சாணக்கியா வந்து வெற்றி கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பரமக்குடியில வந்து திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 13,285 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்று இருக்குது. சரிங்க சார். ஆனா 2024 மக்களவை தேர்தலில் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில அதிமுக 1,509 வந்து லீடு எடுத்திருக்கு. சரிங்க சார். அதிமுக அதனால நம்ம வந்து இழுவரி வச்சிருக்கிறோம், இழுவரி தொகுதியாக நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா பரமக்குடியில வந்து அதிமுக 2026 கைப்பற்றும்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக தான் லீடு எடுத்திருக்குது, 1,500 எடுத்திருக்குது. அப்புறம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். இல்ல நம்ம இழுவரின்னு சொல்றதுக்கான காரணமே என்னன்னா அதிமுக லீடு குறைந்த அளவில் எடுத்திருக்காங்க. இப்ப இந்த நான் இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னா சார், தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் OPS ஓட பாயிண்ட் வந்து இன்னும் முடிவடையலைங்க சார். அவரோட யார் எங்க போய் நிக்க, ஏன்னா இப்ப வந்து பிஜேபியோட தலைமை அவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்றாரு. இப்ப அந்த ஒரு நெருக்கடி தான் இவங்களுக்கு அதிமுக இருக்குங்கிறது. ஏன்னா ஒரு பலம் குறைந்திருக்கு அப்படின்னா இப்ப இந்த OPS ஓட பலத்தை கொஞ்சம் குறைந்திருக்கு. தென் மாவட்டங்களும் அவர் சார்ந்த சமூகத்துக்கான ஆட்கள் யாரும் ஓட்டு போட போறாங்க ஒரு பிரச்சனை இருக்குது. எப்படி பார்த்தாலும் இங்க அதிமுகவுக்கு சிக்கல் தான் ஏற்படுத்தும். இப்ப நம்ம வெற்றின்னு சொல்றோம், நம்ம அதை மக்கள் வாக்களித்தது அடிப்படையில் நம்ம சொல்றோம். ஆனாலும் வந்து அது ஒரு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான சூழல் அங்க இருக்குங்கிறது நமக்கு தெரியுதுங்க சார். நமக்கு அதே போல முதுகுளத்தூர் தொகுதியில வந்து திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 20,721 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் முதுகுளத்தூர்ல அதிமுக 4,678 வாக்கு லீடு எடுத்திருக்குது. அதனால நம்ம தேர்தல் கள நிலவரத்துல வந்து அதிமுக வெற்றி பெறும் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்க சார். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா முதுகுளத்துல இல்ல 2026 வெற்றி கணிப்புல வந்து திமுக தான் வெற்றி பெறும். இல்ல இப்ப இங்கேயுமே ஒரு விஷயம் இருக்குங்க சார். பெரும்பான்மையான ஆட்களுக்காக தான் அவர் பேசுறாருங்கிறது உதாரணமா தெரியுதுங்க சார். இப்ப நம்ம ஏற்கனவே வந்து மன்னைக்கவும் மந்திரிகள் நம்ம வந்து ராஜகண்ணப்பன் நம்ம சேர்த்திருக்கோம். ஆமா, ராஜகண்ணப்பன் வந்து தொகுதி மாறி மாறி நிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓட்டு ரொம்ப குறைஞ்சு வாங்கியிருக்காரு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இதுவுமே ராஜகண்ணப்பனுக்காக தான் அவர் பேசியிருப்பாரு அப்படிங்கிறது தெரியுதுங்க சார். நமக்கு வேற எந்த அடிப்படை, இப்ப நீங்க நம்ம சொல்றதுக்கான அடிப்படை காரணம் மக்கள் வாக்களித்த சொல்றோம். அதை நம்ம வச்சிருக்கல, உலகத்துல எல்லாருக்கும் தெரியுது. அதை பேசக்கூடாதுன்னு பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. மக்கள் வாக்களிச்சது அவ்வளவுதான் வாக்களிச்சிருக்காங்க. MP தேர்தலில் அவர் வாக்கு வாங்கி கொடுக்கல, அவர் தனிப்பட்ட முறையில் வாங்கினா அது சுயநலமான அரசியல் அப்படின்னு சொல்றோம். நம்ம அதை சொல்றோம். இப்ப இவருமே வந்து என்னன்னா இவர் அவருக்காக தான் அந்த விஷயத்த சொல்றாரு. அவர் இப்படி இருக்குங்கிற பேசுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ராஜகண்ணப்பன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லல. அதை மட்டும் தான் சொல்லல அவரு. சரிங்க சார், சொல்லுங்க. அடுத்து தேனி மக்களவை தொகுதி. இந்த தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதி வந்து சோழவந்தான், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம். சரிங்க சார். இதுல வந்து நம்முடைய அங்குசம் கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னா 6லயுமே வந்து திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்க சார். ஏன்னு சொன்னா 2024
மக்களவை தேர்தல்ல இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலுமே வந்து திமுக வந்து லீடு எடுத்திருக்கு. திமுக கூட்டணி லீடு எடுத்து, அதனால அங்க வெற்றி பெறும்னு சொல்றோம். ஆனா இவங்க சாணக்கிய என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சோழவந்தான்ல வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா சோழவந்தான்ல வந்து திமுக வந்து சட்டமன்றத்துல 17,405 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாங்க. 2024 மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி சோழவந்தான் தொகுதியில 27,373 வாக்குகள் வாங்கியிருக்காங்க திமுக கூட்டணி. அப்ப எப்படி அங்க அதிமுக வெற்றி பெறும்? இப்ப இந்த 2021 திமுக ஜெயிச்சிருக்கு சார். ஆமா. 2016 அதிமுக கி மாணிக்கம் ஜெயிச்சிருக்காரு சார். 2011 MV கருப்பையா அப்படிங்கிறது ஜெயிச்சிருக்காரு சார். ஒரு அதிமுகவுக்கு ஃபேவரா இருக்கிற தொகுதி அது. சரி. அதன் அடிப்படையில தான் அவர் சொல்லியிருக்கிறதுக்கான குறைஞ்சபட்ச நியாயம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது தொடர்ந்து 2 முறை எம்எல்ஏ இருந்ததுனால இந்த முறை திமுக வந்துச்சு, அடுத்த முறை அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தாண்டி வேற எதுவுமே கிடையாது. இன்னொன்னு இந்த ஓபிஎஸ் ஓட சேர்க்கை எங்க போக போகுதுங்கிற ஒரு தள்ளாட்டம் இருக்குது. இப்ப தள்ளாட்டம் இருக்கிறதே வந்து ஒரு மைனஸ் தான் அவங்களுக்கு. ஒரு பிளஸ் ஆகிறதுக்கான 100% வாய்ப்பு இல்லை. நீங்க ஓபிஎஸ் அதிமுக இருந்தாருன்னா கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும். அவர் இருக்காரா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருந்தா அந்த ஓட்டுமே கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். அப்ப இது வந்து நெகட்டிவா தான் அதிமுக இருக்க வேண்டிய தொகுதியை அவர் அதிமுக பாசிட்டிவ்னு சொல்றாரு. அவர் வேற பாத்தீங்கன்னா உசிலம்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா அது காலகாலமா வந்து அதிமுகவுக்கு உரிய தொகுதி தான் உசிலம்பட்டியும். அங்க வந்து அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 7,477 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாங்க. ஐயப்பன் ஜெயிச்சிருக்காரு சார். ஆமா. 2024 மக்களவை தேர்தலில் உசிலம்பட்டி தொகுதியில திமுக கூட்டணி 44,134 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அது என்னன்னா சார், இந்த ஐயப்பனை எதிர்த்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி விபி கதிரவன்கிறவன் தான் அது வந்து கூட்டணி கட்சி நின்றுக்கிறாங்க. அப்ப அங்க சரியான ஒரு அங்க கூட்டணி கட்சி நிக்கிறப்ப அங்க சமுதாய ஓட்டு தான் அங்க வந்து ஒரு இடத்த நிர்ணயம் பண்ணிருக்காது. அதிமுகவுக்கான ஓட்டா தான் இருந்திருக்குது. அதுல ஒன்றும் மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரியுது. எம்பி தேர்தலில் தான் ஒரு பெரிய சேஞ்சஸ் அங்க நடந்திருக்குது. இப்ப அந்த சேஞ்சஸ்ல வந்து திமுக அங்க வந்து அதிக ஓட்டு வாங்கியிருக்கு. அதே ஓட்டு நம்ம வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வேலையை பார்க்க முயற்சி பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்றோங்க. அங்க அடிப்படையா எங்கேயுமே இல்லாத ஒரு முகாந்திரமே இல்லாம, அதாவது உசிலம்பட்டி அதிமுகவுக்கு ஃபேவரான தொகுதி அப்படிங்கிற பொதுவான புரிதலோட தான் அவர் வந்து அணுகியிருக்கிறாரு. நம்ம வந்து 44,134 வாக்கு வாங்கி அதிமுகவுக்கு எதிராக சட்டமன்றத்திலேயே அது எதிரொலிக்க, அதுவும் அது உதயசூரியன் தான் போட்டுருவேன். ஃபார்வர்ட் பிளாக்கு சின்ன வந்து உதயசூரியன் தான் அங்க வந்து அங்க நின்று அந்த இப்ப எம்பி தேர்தலில் வந்து அவங்க திமுக சார்பில் நின்றுப்பாங்க சார். ஆமா ஆமா, இவர் தான் தங்கத்தமிழ்ச்செல்வன் தான். அப்ப திமுக உதயசூரியன் சின்னத்துல போட்டதை ஜெயிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு? அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போடிநாயக்கனூர்ல வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லி இருக்கிறோம். ஏன்னா அதிமுக வந்து 11,021 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்று இருக்காங்க. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 12,006 வாக்குகள் வாங்கி லீடு எடுத்திருக்கிறாங்க. ஆனா சாணக்கிய என்ன சொல்றாங்கன்னா போடிநாயக்கனூர் வந்து இழுவரி அப்படின்றாங்க. என்ன இங்க எப்படி இழுவரி? இல்ல, அவர் சொன்ன சூட்சமத்துக்கான மொத்த இடமே இந்த இடம் தான் சார். ஏன் என்ன சொல்றேன்னா சார், ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து 3 முறை அங்க ஜெயிச்சிருக்காரு சார். 2011, 2016, 2021. 2021 அவர் ஜெயிச்ச நபர் வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் சார். இப்ப தங்கத்தமிழ்ச்செல்வன் தான் அவர் ஜெயிக்கிறாரு. அவரு இப்ப அது ஜெயிக்கிறதே வந்து ஓட்டு எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா தான் இருக்குதுங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாங்க. ஆனா நம்ம இப்ப வந்து ஓபிஎஸ் எங்க இருக்காருங்கிற பிரச்சனை இருக்கு சார். இப்ப சட்டமன்ற தேர்தல் எம்பி தேர்தலில் வந்து எம்பி தேர்தலில் திமுக ஆதரவா தான் ஓட்டு விழுந்துருக்குதாங்க. இப்ப சட்டசபை வந்து யார் பக்கம் போக போகுதுங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் திமுக பாசிட்டிவா இருக்குது. இப்ப ஓபிஎஸ் வந்து திமுக பக்கம் போனாருன்னா இன்னும் பலம் தான் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. சரி, அதுவே ஓபிஎஸ் விஜய் பக்கம் போனாலுமே திமுக அங்க பலம் தான். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி அங்க இருக்குதாங்க. அப்ப இதான் இந்த அனலைஸை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் வந்து பேசுறாருங்கிறது. நம்ம வெற்றின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய சிக்கலா போயிருங்கிறதுக்காக. இது பாத்தீங்கன்னா கம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக தான் வெற்றி பெற்று இருக்குது. ஆமா ஆமா. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து என்ன சொல்றோம், கம்பம் வந்து திமுக 2026 வெற்றி பெறும்னு அங்குசத்துல சொல்றோம் நம்ம. சரிங்க சார். ஆனா ஏன்னு சொன்னோம்னா திமுக வந்து சட்டமன்ற தேர்தல் 42,413 வாக்குகள் வாங்கி அந்த தொகுதியை வெற்றி பெற்று இருக்குது. மக்களவை தேர்தலில் 2024 மக்களவை தேர்தலில் கம்பம் தொகுதியில திமுக 25,793 வாக்குகள் வாங்கி. அதனால திமுக வெற்றி பெறும் சொல்றோம். ஆனா சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இழுவரி அப்படின்றாங்க. கம்பம் ராமகிருஷ்ணன் போன முறை வந்து அதிமுக சார்பா வந்து சையது கான் அப்படின்னு ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறாரு சார். இதுக்கு முந்தின முறை STK ஜக்கையன் அப்படிங்கிறவர் அங்க ஜெயிக்கிறாரு சார். அதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணன் அதிமுக சார்பா. நீங்க திமுகவுக்கான ஃபேவரான தொகுதியா தான் இது இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுது. நிலவரம் அப்படிதான் சொல்லுது. அப்படி இருக்கிற தொகுதியா இழுபறின்னு சொல்லிட்டோம்னா அது ஒரு மைனஸ்ல போய் நிக்க முடியாது. ஆமா, கணக்குக்கு கூட்டி எண்ணி பாக்குறப்ப வந்து இழுபறி தனியா போயிட்டா வெற்றி இல்லாம வெற்றி பெற்ற தொகுதியை வந்து குறைக்கிறதுக்கான வழிதான். இப்ப இங்க வந்து எப்படின்னா அது திமுகவுக்கு எதிராக
யோசிக்கிற இடத்துல இருந்தா யோசிக்கிறேன்னு தோணுதுங்க சார். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா தேனி மக்களவை தொகுதியில 6 தொகுதியில வந்து நம்ம வந்து 6மே திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 வந்து அதிமுக வெற்றி பெறும், ஒரு தொகுதியில வந்து திமுக வெற்றி பெறும், 2 தொகுதியில இழுபறின்னு சொல்லி 6ல 1 தான் கொடுக்குறாங்க திமுக. இப்படி பிளைண்டா இப்படி யோசிங்க சார். மத்த அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் 6 தொகுதியிலுமே வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து மக்கள் வாக்களித்தது நமக்கு தெரியும். அப்ப ஓபிஎஸ் வந்து அதிமுக பக்கம் இருந்தார். ஆமா, அப்படிதானே சார்? அப்படி இருக்கிறப்பவே வந்து திமுக ஃபேவரா தான் இருக்குது. இப்ப ஓபிஎஸ் எங்கிட்டு போனாலுமே இது வந்து இன்னும் கூடுதலா குறையறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா பாமகவும் என்ன கதைன்னு தெரியல, தேமுதிக கதையும் என்னன்னு தெரியல நமக்கு. நம்ம வெறுமனே வந்து பிஜேபி அதிமுகங்கிற கூட்டணியை வச்சு சொல்றோம். அதான் இவங்களையும் சேர்த்து தான் சொல்றோம். நம்ம டிடிவி என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் உள்ளார வரணும்னு ஒரு நிபந்தனை வைக்கிறாரு அவரு. இப்ப அதுவுமே சிக்கலா தான் நிக்குது. ஆமா, இப்ப இவ்வளவு சிக்கல் அதிமுக பக்கம் இருக்குது. ஆனா பிஜேபி வந்து வலுவா இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு இந்த பாருங்க தென் மாவட்டத்துல அப்பட்டமா தெரியுது மெகராஜோட முகம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நமக்கு. அடுத்து தென்காசி தொகுதி மக்களவை வந்து 6 சட்டமன்ற தொகுதிகள், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன் கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி. இந்த 6 தொகுதிகள்ல வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து திமுக வெற்றி பெறும் நம்ம சொல்றோம். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஏன் நம்ம சொல்லியிருக்கோம்னா அதிமுக சட்டமன்ற தேர்தலில் 12,738 வாக்குகள் வாங்கியிருக்குது. ஆனா மக்களவை தேர்தலில் திமுக வந்து 2,214 ஓட்டு வாங்கியிருக்குது. அதனால திமுக ஒரு குறைந்த வாக்குல லீட் எடுத்து வெற்றி பெறும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இவர் என்ன சொல்றோம், அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா சார், இப்ப நீங்க அதை ஸ்ரீவில்லிபுத்தூரை பொறுத்த வரைக்கும் அவர் சொந்த ஊர் இருக்கு. யாருக்கு? பாண்டியா? ஆமாங்க சார். அப்படி சொந்த ஊர் அது கிடையாது, வளர்ந்த ஊர்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொடர்ந்து ஜெயிச்சிருக்கு சார். 2016 வந்து சந்திரபிரியான்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க. 2021 வந்து மான்ராஜ் அப்படிங்கிற ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2006 வந்து இந்திய பொதுவுடைமை கட்சி ஜெயிச்சிருக்காங்க. 2 முறை அவங்க தான் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு சேஞ்சஸ்க்கான உட்பட்ட இடம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது நமக்கு. இப்ப காங்கிரஸ் எதிர்த்துதான் அதுவும் ஜெயிச்சிருக்காங்க. போன முறை அந்த சட்டசபையில் அதிமுக ஜெயிச்சது காங்கிரஸ் விட்டு கொடுத்த இல்ல, தோற்று போன இடங்கள் தான் அது. அப்ப நீங்க வந்து எம்பி தேர்தல அவங்க ஒர்க் பண்ணி அந்த இடத்த வந்து சரி பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க நமக்கு தெரியுது. நமக்கு இழுபறின்னு கூட சொல்லிருக்கலாம். சரி சரி, அவர் வெற்றின்னு சொல்றாரு. வெற்றின்னு சொல்றாரு. எதை இழுபறின்னு சொல்லணுமோ அதை வந்து தோக்குறவனுக்கு வந்து வெற்றின்னு காமிக்கிறதும், எது வெற்றின்னு சொல்றோமோ அதை ஜெயிக்கிறவனுக்கு தோல்வியா காமிக்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் உருவாக்குறது. அதே போல கடையநல்லூர்ல வந்து நம்ம தேர்தல் கள நிலவரத்துல வந்து திமுக வெற்றி பெறும் சொல்லியிருக்கோம். ஏன்னு சொன்னா அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 24,349 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அதே 2024 மக்களவை தேர்தலில் கடையநல்லூர் தொகுதியில திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் 5,410 வாக்குகள் கூடுதலா வாங்கி இருக்கிறாங்க. அதனால திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இல்ல அதிமுக தான் வெற்றி பெறும். மறுபடியும் என்னன்னா இங்க போன சட்டசபை தேர்தலில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை தவிர வேற எதுவுமே இல்ல. ஏன்னா நீங்க இப்ப அங்க போன தடவை நின்னது கூட அங்க வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி தான், யூனியன் முஸ்லீம் தான் நின்று இருக்காங்க. அவங்க இதுக்கு முந்தின முறை அவங்க நின்று ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஆமா, அத கணக்குல எடுத்துக்கணும். ஜெயிக்காதவங்களை பத்தி நம்ம சொல்ல, ஜெயிச்சிருக்காங்க. சட்டமன்றத்துக்கு அப்புறம் நடந்த தேர்தல்ல அவங்க திமுக திருப்பி அந்த லீடு எடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து இழுபறியான தொகுதியில கூட அவர் வைக்கலாம். அவர் மனநிலைக்காக சொல்றாங்க. சரி, இது வந்து இழுபறியான தொகுதியில வச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்ல தோணல இருக்கு. ஆனா அது வந்து ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா தென்காசியில வந்து சாணக்கியாவுடைய வெற்றி கணிப்புல வந்து 6லயுமே வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் கடையநல்லூர்லயும் திமுக வெற்றி பெறும், 4ல வந்து அதிமுக வெற்றி பெறும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம சொன்னதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுல ஒரு அடிப்படை ஆதாரத்தோட மக்களுக்கு புரியும் சார் சொல்றாங்க. அடுத்து வந்து திருநெல்வேலி மக்களவை தொகுதி. இந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் ஆலங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம். இந்த 6 தொகுதிகள். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆலங்குளத்துல வந்து திமுக வெற்றி பெறும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னு சொன்னா சட்டமன்ற தேர்தல் அதிமுக 3,539 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்று இருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி 5,719 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். ஆனா சாணக்கியா என்ன சொல்லுதுன்னா இல்ல 2026 இழுபறி அப்படின்றாங்க. பிஹெச் பாண்டியன், மனோஜ் பாண்டியன், மனோஜ் பாண்டியனோட பிஹெச் பாண்டியனோட பையன் இருக்காரு. மனோஜ் பாண்டியன் வந்து அங்க நின்று ஜெயிச்சிருக்காரு சார் போன முறை அதிமுக. அதுக்கு முன்னாடி வந்து பூங்குவதி ஆல்ரெடி இப்ப நின்று தோத்து போனது வந்து பூங்குவதி
பூங்கோதை ஆளுநர் தோத்து போயிருக்காங்க. அந்த யாருக்கு அந்த மனோஜ் பாண்டியனுக்கு எதிர்த்துன்னு இப்ப அவங்க ஒரு திமுக இருந்து தோத்து போன ஒரு தொகுதியை வந்து மிஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்களா? ஏன்னா முந்தைய வரலாறு இருக்கு, அவங்க எம்எல்ஏ இருந்து ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கான ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் அந்த தொகுதியில் இருக்குதுன்னு தெரியுது. இப்ப இதை பாருங்க, அப்பட்டமா தானே ஒரு மறுத்து சொல்றாரு, மாற்றி சொல்றாரு. அதாவது அதிமுக போன முறை ஜெயிச்சா அப்படியே அதிமுக திருப்பி ஜெயிக்கும்னு சொல்றதுங்கிறது எந்த வகையில லாஜிக்கா இருக்கும்? அடுத்து பாருங்க, திருநெல்வேலியில வந்து நம்ம தேர்தல் கள நிலவரப்படி திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கிறோம். இதுக்கு வந்து காரணம் என்னன்னா, சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 23,107 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. யார்? நம்ம நயினா நாகேந்திரன். 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி திருநெல்வேலி தொகுதியில் 5,972 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதனால திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கள நிலவரத்தை நம்ம சொல்றோம். ஆனா சாணக்கியா என்ன சொல்லுதுன்னா, திருநெல்வேலியில 2026 அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. தான் சொல்றாரு. ஆமா, ஏன்னா இப்ப சார் அந்த தொகுதியுமே நீங்க பாத்தீங்கன்னா போன முறை பிஜேபி, அதுக்கு முந்தின வரை இப்ப நின்று தோத்து போன லட்சுமணன் எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு சார். அதுக்கு முன்னாடி திருப்பி நயினார் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்ப தோற்று ஜெயித்த வரலாறு மாறி மாறி தான் இருக்குது. இந்த இதை வந்து இடுபடி தொகுதியில கூட வைக்கலாம். ஒருவேளை மாற்று தொகுதி நீங்க கணக்கு பண்ணி அப்படி கூட வச்சுக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு மனநிலை கிடையாது, அந்த இடம் கிடையாது. தலைவர் ஜெயிப்பாரு, எப்படி ஜெயிப்பாரு, எப்படி ஜெயிப்பாரு அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்றது. அடுத்து அம்பாசமுத்திரத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2026 கள நிலவரத்துல திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்றோம். காரணம் என்ன சொல்லியிருக்கோம்னா, அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 16,915 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்று இருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் அம்பாசமுத்திரத்தில் திமுக கூட்டணி 8,900 வாக்குகள் கூடுதலா பெற்று இருக்குது. அதனால திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்றோம். ஆனா இங்க சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதிமுக தான் மறுபடியும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? இந்த இசைக்கு சுப்பையான்னு ஒருத்தர், அவரு வந்து 2011 எம்எல்ஏ இருந்திருக்காரு, 2021 எம்எல்ஏ இருந்திருக்காரு. நடுவுல ஒரு தடவை வந்து வேற ஒரு அதிமுக. அப்ப தொடர்ந்து 3 முறை வந்து அதிமுக அங்க ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒற்றை காரணம் தான் அதுல இருக்கும், வேற எந்த காரணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நினைக்கிறோம். ஆனா அந்த ஆவுடையப்பனும் வந்து ஜெயிச்சவர் சபாநாயகர். ஆமா, சபாநாயகர். அதாவது 2096 ஜெயிச்சு சபாநாயகரா இருந்தவர் சார் அவரு. இப்ப தொடர்ந்து அவருக்கு தான் வாய்ப்பு. அதாவது 1, 2, 3, 4, 5 கிட்டத்தட்ட 25 வருஷமா தொடர்ந்து நின்று தோத்து போயிட்டு இருக்காரு இந்த ஆவுடையப்பனுங்கிறவரு. அவருக்கு ஏன்னா ஒரு கட்சி சீனியர் மோஸ்ட், அவருக்கான சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க அவருக்கு. பட் ஏதோ ஒரு அரசியல்ல அங்க வந்து சிக்கல் நடந்துட்டே இருக்குது. ஓகே, இது வந்து அப்படியே இருந்தா கூட எம்பி தேர்தலில் ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காங்கிற அடிப்படையில் நம்ம சொல்றோம். நம்ம அதை ஒன்னும் அதுல ஒன்னும் வேற ஒன்னும் அடிப்படைக்கான முகாந்திரம்லாம் அங்க இல்லங்க. இந்த ஒரு தொகுதி வந்து அதிமுக தொடர்ந்து ஜெயிப்பாங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் அவர் சொல்றாருங்கிறது நமக்கு தெரியுது. அதே போல வந்து ராதாபுரம் தொகுதியில வந்து கள நிலவரப்படி திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னு சொன்னா அங்க திமுக வந்து 5,925 வாக்குகள் வந்து லீடு எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல 2024 மக்களவை தேர்தலில் ராதாபுரத்துல திமுக கூட்டணி 3,601 வாக்குகள் கூடுதலா வாங்கினதுனால அங்க திமுக கூட்டணி வெற்றி பெறும் நம்ம சொல்றோம். ஆனா சாணக்கியா என்ன சொல்லுதுன்னா, ராதாபுரத்துல அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 2014 80 தான் ஜெயிச்சிருக்காரு, அப்பாவும் தோத்துருக்காரு, இப்ப அப்பாவும் ஜெயிச்சிருக்காரு, இப்ப திருப்பி தோத்துருவாரு அப்படிங்கிற ஒரு லாஜிக் தான் சார். ஒரு முறை வந்து அப்பா வந்து சுயேட்சையாவே ஜெயிச்சிருக்காரு காங்கிரஸ் இருந்து. ஆமா 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 ஆமா, அங்க வந்து அவர் வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்கிற நாட்டுல அண்மை காலத்துல ஒரு மனிதர் இருக்கிறது அது அப்பாவுக்கு மட்டும்தான். அப்படி ஒருத்தர் இருக்கிறவரை இவர் வந்து இப்ப லாஜிக் படி போனதை ஜெயிச்சாங்க தோப்பாங்க, இந்த மாதிரி திருப்பி தோப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்த தொகுதி வந்து தூத்துக்குடி மக்களவை தொகுதி. இந்த தூத்துக்குடி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி. இந்த 6 தொகுதிகள். இந்த 6 தொகுதிகள்ல வந்து விளாத்திக்குளத்துல வந்து நம்ம வந்து அங்குசம் நடத்திய தேர்தல் கள திமுக வெற்றி பெறும் சொல்லியிருக்கிறோம். ஆனா ஏன் சொல்லியிருக்கோம்னு சொன்னா, திமுக சட்டமன்றத்துல வந்து 38,549 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கு. 2024 மக்களவை தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி 34,484 வாக்குகள் வாங்கியிருக்கு, கூடுதலா வாங்கி. அதனால நம்ம திமுக வெற்றி பெறும்னு ஒரு தேர்தல் கள நிலவரம் நம்ம சொல்லியிருக்கோம். சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா, விளாத்திக்குளத்துல அதிமுக தான் வெற்றி பெறும்னு சொல்றாங்க. அது என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா, 2001, 2006, 2011, 2026 அதிமுக தான் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கு. ஆட்கள் தான் மாறி மாறி வேற ஒரு ஆட்கள் இருக்கு. ஆனா அதிமுக ஒரு செல்வாக்கான தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில இருந்து தான் சொல்றேன். சரி, தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு இடத்துல திடீர்னு திமுக ஜெயிக்குதுன்னா ஏதோ வேலை செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். கிளர்ந்த போய் அவர் ஜெயிச்சிருக்கணும்ல. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, தொடர்ந்து ஜெயிச்ச ஒரு தொகுதியை தோத்துட்டதுனால அடுத்த முறை திருப்பி பிடிச்சிருவாங்க, அதுக்கான வேலையை செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்குதான் இங்க ஆட்களே இல்லைன்னு நம்ம சொல்றோம். அந்த கட்டமைப்பு இல்லாதனாலதான் தோல்வியே இருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா கோவில்பட்டி. கோவில்பட்டியில வந்து நம்ம வந்து திமுக 2026 தேர்தல் கள நிலவரத்தை திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னு சொன்னா,
சட்டமன்ற தேர்தலில் 2020 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 31,176 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று அதிமுக வெற்றி பெறும். 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 39,396 வாக்குகள் வந்து கூடுதலா பெற்றிருக்குது. அதனால திமுக வெற்றி பெறும் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கடம்பூர் ராஜி வெற்றி பெறும்போது இந்த 31,176 வெற்றி பெறும்போது அங்க டிடிவி தினகரன் ஒரு வாக்குகளை பெற்று பிரிச்சது. டிடிவி தினகரன் தான். ஆமா, 56,153 ஓட்டு வாங்கியிருக்காரு. இவர் வந்து 68,556 ஓட்டு வாங்கியிருக்காரு. மூன்றாவது இடத்துக்கு தான் போயிருச்சு கூட்டணி. சரிங்க சார், சரிங்க சார். ஆனா மக்களவை தேர்தல்ல டிடிவி தினகரன் உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. பாஜக கூட்டணியில இருந்துமே திமுக வந்து திமுக கூட்டணி 39,396 வாக்குகள் வாங்கி இருக்கிறதுனால நம்ம வந்து திமுக வெற்றி பெறும். டிடிவி ஓட்டு எல்லாமே இங்க போகலங்கிறது நல்லா தெரியுது, அப்பட்டமா தெரியுது. ஆமா, போட்டிருந்தாங்கன்னா அந்த ஒற்றுமை தெரிஞ்சிருக்கும்ல, வேற எங்கேயோ மாத்தி போட்டிருக்காங்க. அப்ப இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேதான் அவர் அதிமுக ஜெயிக்கும் சொல்றாரு. ஆமா, கோயில்பேட்டில் அதிமுக ஜெயிக்கும் அவர் சொல்றாரு. சரிங்க சார், சரிங்க சார். அடுத்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மக்களவை தொகுதி. இந்த கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் கன்னியாகுமரி, நாகர்கோயில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து கள நிலவரப்படி 6 தொகுதிகள்ல 5 தொகுதிகள்ல வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும். ஒரு தொகுதியில வந்து இழுபறி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம. ஆனா சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா கன்னியாகுமரி தொகுதியில வந்து நம்ம வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்கோம். ஏன்னு சொன்னா அதிமுக சட்டமன்ற தேர்தலில் 16,213 வாக்குகள் வந்து கூடுதல் பெற்று அந்த தொகுதியை வந்து அதிமுக வெற்றி பெறுது. ஆனா 2024 மக்களவை தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் திமுக கூட்டணி 2,764 வாக்குகள் வந்து கூடுதலா பெற்றிருக்குது. அதனால திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு. தலவாய் சுந்தரத்துக்காக சொல்றாரு சார். வேற தலவாய் சுந்தரம் வந்து அங்க நின்று ஜெயிச்சிருக்கிறதுனால திருப்பி அவர் ஜெயிச்சிருவாரு, தனியா நின்னா ஜெயிச்சிருவாரு, திருப்பி கூட்டணி நின்னா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தா அதை சொல்றாரு. வேற எந்த அடிப்படை. அதே போல நாகர்கோயில்ல வந்து நம்ம வந்து இழுபறின்னு வச்சிருக்கோம். நம்ம அந்த இழுபறின்னு வச்சிருக்கிறோம். காரணம் என்னன்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து 11,669 வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தல்ல நாகர்கோவில் தொகுதியில திமுக கூட்டணி 1,179 வாக்குகள் தான் வாங்கி இருக்கிறாங்க. ஆனா திமுக தான் லீடு எடுத்திருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து இழுவரின்னு வச்சிருக்கிறோம். ஆனா இவர் சாணக்கியால என்ன சொல்றாங்கன்னா நாகர்கோவில் வந்து அதிமுக தான் ஜெயிக்கும். அதான் பிஜேபி நின்ன தொகுதி சார். காந்தி ஜெயிச்சது, எம்ஆர் காந்தி ஜெயிச்ச தொகுதி. காலில் செருப்பு கூட போடாம. ஆமா, போன முறையும் அவர் வந்து சுரேஷ் ராஜனை எதிர்த்து தோத்து போயிருக்கிறாரு. இந்த முறை ஜெயிச்சிருக்கிறாரு. அப்ப பிஜேபி இருந்ததுனால அவரோட பார்வை கொஞ்சம் மாறி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் சார். சரிங்க சார். அப்புறம் மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த 4 தொகுதியுமே வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. நாமும் 4 தொகுதி வெற்றி பெறுறாரு. அப்ப நமக்கு என்னன்னு சொன்னா அவரும் 4 தொகுதி வெற்றி பெறும் சொல்றாரு. குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் 4மே கலந்த நிலவரத்துல நம்மளும் சொல்றோம். அங்குசம் சொல்லுது திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்றாரு. சாணக்கியாவும் திமுக கூட்டணி வெற்றி பெறுது அப்படின்னு சொல்ல இந்த லாஜிக் ஒன்னா இருக்குன்னா இதெல்லாம் ஏன் வேறுபடுதுங்கிறது அதுதான் நான் சொல்றேன் சார். அடிப்படையா தனிப்பட்ட முறை, அப்புறம் அவரோட ஆசை, அப்புறம் வேற ஏதாவது இந்த மாதிரி இப்ப திமுக இவ்வளவு ஜெயிச்சிச்சு நம்மளே சொல்லிட்டா நமக்கு ரெகுலர் வாசகர் நம்மள நம்ப மாட்டான்ல. இப்படிதான் மாறக்கூடாதுன்னு சொல்றேன் சார். நான் வந்து எல்லாத்துக்கும் சரியா பேசுறேன்னு சொல்றவரு இந்த லாஜிக்கையும் பேசியிருந்தா சரியா இருந்திருக்குன்னு சொல்லி இது இப்படி பேசலாங்கிறத நம்ம சொல்றதுக்காக நம்ம இதை சொல்றோங்கிறதா நமக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம்னா தெற்கு மண்டலத்துல வந்து அங்குசம் கணிப்பு என்ன சொல்றா, இந்த தெற்கு மண்டலத்துல 48 தொகுதிகள் இருக்குது. அதுல வந்து திமுக 33 தொகுதிகளையும் அதிமுக 13 தொகுதிகளையும் வெற்றி பெறும். இழுபறி 2 தொகுதிகள் தான் இருக்கும் நம்ம சொல்றோம். ஆனா சாணக்கியாவோட வெற்றி கணிப்புல என்ன சொல்றாங்கன்னா திமுக 19 தொகுதியில வெற்றி பெறும், அதிமுக 23 தொகுதியில வெற்றி பெறும், இழுபறி 6 அப்படின்னு அவர் கணக்கு சொல்றாரு. அதான் எங்கெல்லாம் சீட்டை கொஞ்சம் குறைக்க முடியுமோ குறைச்சு அரிட்படி தான் சார். நீங்க இந்த சர்வே எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை பார்க்க மாட்டாங்க. அவங்க நினைச்சுக்குவாங்க ஒரு எண்ணிக்கை வரணும்னா எதெல்லாம் எடுத்தா சரியா இருக்குமோ அப்படின்னு இப்படி உட்காந்து கணக்கு போட்டு இப்ப நீங்க இதுக்குதான் நீங்க சொல்ல இந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இது ஒரு ரகசியம் கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. அவருக்கான ரகசியம் பதிவான வாக்குகளின் விவரை எல்லாமே வந்து வெப்சைட்ல இருக்குது. அப்படி இருக்கிற போது அவர் சொல்றதா இருந்தா இது மாதிரி வாக்கு அதிகமா வாங்கி இருக்கிறாங்க, ஆனா இது எம்எல்ஏ வந்து சீனியர் மோஸ்ட் அப்படி இருக்கிறாரு, நான் அதனாலதான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். காரணத்தை சொல்லி இருந்தா அவர் திமுக ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. சில இடத்துல அவருக்கு பிடிக்காத
ஏதாவது அதிமுக மந்திரி ஜெயிப்பாருன்னு சொல்லணும்ல. இப்ப நீங்க மதுரையிலேயே பாருங்களேன், செல்லூர் ராஜ் வந்து செல்லூர் ராஜ் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறாரு, ஆனா அவர் தோத்துருவாரு. இந்த இவர் வந்து ராஜன் செல்லப்பா வந்து தோத்துருக்கிறாரு, ஆனா அவர் ஜெயிச்சிருவாரு. இப்படிதான் அவரோட, அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் சொல்றாருங்கிறது தான் நம்ம சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தையே பண்றோம். அதனால வந்து இப்ப மத்திய மண்டலத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் நம்ம பார்க்கிறோம். சரிங்க. இப்ப மத்திய மண்டலத்துக்கு உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம், கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சிவகங்கை, பெரம்பலூர் ஆகிய 8 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகள். இப்ப முதல்ல வந்து சிதம்பரம் மக்களவை தொகுதி பாக்குறோம். இந்த சிதம்பரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்து குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா குன்னம் தொகுதியில வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திமுகவின் சார்பில் சிவசங்கர், இப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து 6329 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக 19,545 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2026 அதிமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதின்னு நம்ம வந்து கலைஞர்களுக்கு சொல்லியிருக்கோம். சரிங்க சார். ஆனா சாணக்கிய என்ன சொல்றாங்கன்னா மீண்டும் திமுக தான் வெற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி? அதான் இப்ப வந்து அமைச்சர் இருக்கிறார் அவரு, அப்புறம் ஒரு எழுத்தாளர் வேற, நல்ல மனிதர்கள் வேற, சமூக பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் அவரு. அப்படிங்கிற அடிப்படையில கூட வந்து தோத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அலாட்டுக்காக கூட சொல்லியிருக்கலாம். ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுதான் தேர்தல் கள நிலவரத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இருக்கிறத சொல்றாதான் நம்ம வந்து அது நிலவரமா இருக்க முடியும். இல்லைன்னா அது வந்து திணிப்பாதான் அது போகும். அது அப்படிதான். அந்த ஏன்னா ஏற்கனவே அந்த 2011 SS சிவசங்கர் ஜெயிச்சிருக்கிறாரு. 2016 RT ராமச்சந்திரன் போய் அவர் தோத்துருக்கிறாரு. அதாவது RT ராமச்சந்திரன் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு, அங்க அவர் போட்டியிடல. அவரு திருப்பி 2021 வந்து இங்க திருப்பி குணத்துல நிக்கிறாரு, அவரு நின்று ஜெயிக்கிறாரு. அப்ப அடுத்த முறை அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்காக தான் அவர் சொல்றாரு அது மாதிரி. ஆனா என்ன அங்க உள்ள என்ன நடக்குதுன்னா, இந்த அமைச்சரா இருந்து பொறுப்பு வாங்கினவங்க தன்னோட MP தேர்தலையும் அதே ஓட்டை வாங்கணும், இல்ல அதோட கூடுதலான ஓட்டு வாங்கினாதான் அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மக்கள் ஆதரவோடு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ள முடியாது. இவங்க வந்து கவனமா என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து MP தேர்தல், அதனால அமைதியா இருந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப அமைதியா இருந்துட்டாவே மக்கள் வந்து வேற ஒரு பிராக்டிக்ஸ்க்கு பழகிட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி அப்படிதான் போவாங்க. எப்படி திரும்பி வருவாங்க? ஏன்னா இங்கேயும் உதயசூரன் ஓட்டு போடுறாங்க, கைக்கு ஓட்டு போடுறாங்க, ரெண்டலி ஓட்டு போடுறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, எல்லாம் கட்சிக்கு தானே ஓட்டு போடுறாங்க. ஆமா, அதனால வந்து அது அப்பனா அவரோட வேலையில கொஞ்சம் கவனம் சிதறி இருக்குங்கிறது நம்ம சொல்றோம். அதுக்காக அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு நம்ம சொல்றது இல்ல, ஆனா அதுக்காக வந்து ஜெயிச்சிருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு அந்த ஓட்டோட நிலவரம் நமக்கு தெரியுதுங்கிறது நம்ம சொல்றோம். நம்ம அப்புறம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 16,937 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 227 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்குது. அதனால நம்ம வந்து அது வந்து இழுபறி தொகுதியா நம்ம வச்சிருக்கோம். அதிமுக ஜெயிச்ச தொகுதியில திமுக லீடு எடுத்திருக்கு. அப்பனா அவங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து அதுக்காக அதிமுக ஜெயிச்சு நம்ம சொல்ல முடியாது, திமுக ஜெயிச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சார், சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார், அங்க வந்து தொடர்ந்து வந்து பாலகிருஷ்ணன் 2011 ஜெயிச்சிருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் வந்து பாண்டியன் அப்படிங்கிறவரு 2016 ஜெயிச்சிருக்காரு சார். 2021 அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. எதிர்த்து தோத்து போட்டவர் வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி வந்து IUMS கட்சியை சேர்ந்த அப்துல் ரசாக் ரபானிங்கிறவர் தான் நின்று தோத்து போயிருக்காரு. கூட்டணி கட்சி எதிர்த்து தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி திமுக எதிர்த்து ஜெயிச்சிருக்கு. கூட்டணி கட்சி ஜெயிச்ச அதிமுகவால இப்ப MP தேர்தல் ஓட்டுல கொஞ்சம் குறைஞ்சு வாங்கிருக்குது. அப்ப நம்ம வந்து வெற்றின்னு சொல்ல முடியாது. அது குறைந்தபட்சம் ஒரு 2000-3000 மேல இருந்தா நம்ம வந்து அது வெற்றிங்கிற சொல்ல முடியும். நம்ம இழுவரின்னு சொல்றோம், ஆனா அவர் வந்து அதிமுக வெற்றி வரும்னு சாணக்கியாவுல சொல்றாரு. இங்க வந்து சிதம்பரம் மக்களவை தொகுதியில வந்து நாம வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா 4 தொகுதியில வந்து அதிமுக 2026 வெற்றி பெறும். 1 இழுவரி, காட்டுமன்னார் கோயில்ல வந்து திமுக வெற்றி பெறும் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்க சார். இவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா குன்னத்திலேயும் காட்டுமன்னார் கோயிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெறும். அரியலூர், ஜெயங்கொண்டம், புவனகிரி, சிதம்பரத்துல வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு. சிதம்பரம் தான், சிதம்பரமும் குன்னம் தான் நம்ம இழுவரின்னு சொல்றோம். அடுத்து கடலூர் மக்களவை தொகுதி. கடலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் திட்டக்குடி, விருத்தாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி. நெய்வேலி நம்ம வந்து
அதிமுக வெற்றி பெறும் சொல்லியிருக்கோம். சரிங்க சார். ஏன் சொல்லியிருக்கோம்னா 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக வந்து 977 வாக்குகள் தான் வந்து லீடு எடுத்திருக்கு. ஆனா 2024 மக்களவை தேர்தல்ல நெய்வேலியில வந்து அதிமுக 21,157 வாக்குகள் வாங்கியிருக்குது. அதனால வந்து அதிமுக கூடுதல் வாங்கியிருக்காங்க. பெரிய ரொம்ப சிக்கலான இடமா இருக்கு. ஆமா, அப்ப அந்த இடம் ரொம்ப சிக்கல. அப்ப இவ்வளவு ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்காங்கன்னா இப்ப அந்த சபாரத்துல அங்க வேலை செய்யலன்னு அர்த்தம் சார். அப்படிதான் இருக்கும். இல்ல ஒரு கூட்டணி அரித்மெட்டிக்ல வந்து எதுவும் சேஞ்சஸே இல்லையே. இது எப்படி இவ்வளவு பெரிய ஓட்டு வந்து இறங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, அதிமுக வெற்றி பெறும் சொல்லி இருக்கிறோம். ஆனா சாணக்கியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து இழுபறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக எப்படி இழுபறி ஆகும்? வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. அவங்க 1000 ஓட்டு குறைவா வாங்கி ஜெயிச்சிருக்காங்க சட்டமன்றத்துல. இவங்க வந்து நாடாளுமன்றத்துல 21,000 ஓட்டு கூட வாங்கி இருக்காங்க. இங்க வந்து திமுக ஆதரவு தான் பேசியிருக்காரு. ஆமா, அப்படிதான் சார் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, எந்த முன்னுதாரணமும் கிடையாது சார். ஏற்கனவே ஒரு சபாரத்துல ஏற்கனவே நின்று ஜெயிச்சவர். 2016 ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, திருப்பி 2021 நிக்கிறாரு. ஆனா குறைஞ்ச ஓட்டுல தான் ஜெயிக்கிறாரு. எம்பி தேர்தல்ல அதிக ஓட்டு விட்டு அப்ப நீங்க திருப்பி அவர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறது வந்து எப்படி சரியா இருக்கு? அதே போல வந்து கடலூர் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 5,151 வாக்குகள் வாங்கி இருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் கடலூர் தொகுதியில திமுக கூட்டணி 6,723 வாக்கு வாங்கி இருக்குது. அதனால தேர்தல் கள நிலவரப்படி நம்ம திமுக வெற்றி பெறும்னு சொல்றோம். ஆனா சாணக்கியா என்ன சொல்றாருன்னா கடலூர்ல வந்து அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னுங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா சார், கடலூர்ல வந்து 2011 2016 இந்த 2021 இந்த 3 தொடர்ந்து போட்டிக்கிட்டு வந்து எம்சி சம்பத் சார், முன்னாள் அமைச்சர் சார். அந்த எம்சி சம்பத் வந்து 2011லயும் ஜெயிச்சிருக்காரு, 2016லயும் ஜெயிச்சிருக்காரு, 21 தோத்து போயிட்டாரு. தோத்து போனதுனால இப்போ இந்த எம்சி சம்பத் வந்து இவருக்கு வேண்டப்பட்டார் இருப்பார். அவருக்காக தான் அது சொல்றாரு. ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2096லயும் 2001லயும் 89 திமுக வந்து நிறைய முறை ஜெயிச்சிருக்கு தொகுதி. அப்ப நிறைய முறை திமுக ஜெயிச்ச தொகுதியா இருக்கிற இடத்துல அதிமுக ஜெயிச்ச கடைசி 3 தான் மட்டும் கணக்குல வச்சுட்டு அதிமுக தான் ஜெயிக்கணும் திரும்பி சொல்றதுங்கிறது ஒரு 19 ஒரு திணிப்பு தான் நம்ம சொல்ல முடியும் சொல்றேன். இப்ப முன்னாள் அமைச்சருங்கிறதுனால அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. அதனால வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க அடுத்த முறை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நீங்க சொன்னீங்கல்ல இப்ப அமைச்சருங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுத்தாருங்க, அப்படிதான் குறிஞ்சிப்பாடியிலே அவர் முன்னுரிமை கொடுத்திருக்கிறாரு. என்ன சார் இப்ப குறிஞ்சிப்பாடியில் நம்ம என்ன சொல்றோம்னா சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வந்து 17,527 வாக்குகள் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றிருக்கிறாரு. மக்களவை தேர்தலில் அதிமுக 1,272 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதை வந்து இழுபறிக்குரிய தொகுதியா வச்சிருக்கோம். ஆமா, ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறது வந்து இவ்வளவு குறைவான ஓட்டுலாம் வந்து நீங்க வந்து இருக்கிறது ரொம்ப. ஆமா, அது ஏடிஎம்கே லீடு எடுத்துருச்சு. அதுல லீடு எடுத்துருச்சு. லீடு எடுத்து விட்டதே முதல்ல தப்பு. ஒரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சும்மா சாதாரண நபர் இல்லைங்க சார். அவர் 96, 2001, 2006 இடையில வந்து 2011 மட்டும்தான் தோத்துருக்கிறாரு. 2016, 2021 இப்படி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்ததுனால ஒரு முறை மிஸ் பண்ணிட்டாரு. அப்ப அந்த ஒரு முறை எப்படி மிஸ் பண்ணிருப்பாரு? அப்ப எதிர்ப்பு இருந்ததுனாலதான் மிஸ் பண்றாரு. இப்ப இந்த முறையும் அப்படிதான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா அமைச்சரா இருக்கிறவரு அதிக ஓட்டு தான் வாங்கி கொடுத்துருக்கணும் திமுகவுக்கு. இல்ல அவரோட செல்வாக்கு குறைஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். அது நம்ம அந்த அடிப்படையில நம்ம வாக்கு அடிப்படையில சொல்றோம் அவர் வந்து ஓட்டு குறைஞ்சிருச்சு அவருக்கு, திருப்பி அவருக்கு சீட்டு கொடுத்து ரிஸ்க் எடுக்கிறது இல்ல அவரே நின்னா கூட பரவாயில்ல. ஆனா அது வந்து ஒரு பெரிய நெருக்கடியை தான் ஏற்படுத்தும் நம்ம சொல்றோம். ஆனா ஒரு அமைச்சருங்கிறதுனால அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கும். அவர் என்ன சொல்ல குறிஞ்சிப்பாடில வந்து திமுக மறுபடியும் வெல்லும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பண்ருட்டியில வந்து நம்ம வந்து இழுபறி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து சொல்றோம்னா பண்ருட்டியில வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து 4,697 வாக்குகள் வாங்கி இருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி வந்து 455 வாக்குகள் தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா அங்க வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அதாவது போன முறை ஜெயிச்சு திமுக கூட்டணி எம்பி தேர்தலையும் கொஞ்சம் ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில வச்சு குறைந்த ஓட்டா இருக்கு நிலுபடின்னு சொல்றோம். ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த இப்ப வேல்முருகன் வந்து அங்க போட்டிடுறதுக்கான அடிப்படை காரணம் சார் 2001, 2006 வந்து அவர் பாமக சார்பா ஜெயிச்சிருக்காரு சார். அதுக்கு இடையில 2010 சிவக்குழந்தை தேமுதிக சார்பா ஜெயிச்சிருக்காரு சார். அதுக்கு முன்னாடி வந்து சத்யா பன்னீர்செல்வம் அப்படிங்கிறது அதிமுக சார்பா ஜெயிச்சிருக்காரு சார். 2021 வேல்முருகன் மறுபடியும் திமுக கூட்டணி ஜெயிக்கிறார் சார். இவர்தான் சார் இப்ப நம்ம வந்து நினைச்சிருந்தா வேல்முருகன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நம்மளோட ஓட்டோட எண்ணிக்கை ரொம்ப 2000க்குள்ள குறைவா இருக்கனால அவங்களால டஃப் கொடுத்து அதை வந்து அதிகப்படுத்த முடியலன்னு தான் நம்ம சொல்ற இந்த விஷயத்த சொல்றேங்க சார். அடுத்து நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி. இந்த நாகப்பட்டினம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் நாகப்பட்டினம், கீழ்வேளூர், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம்.
இதுல வேதாரண்யத்துல வந்து நம்ம வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்க சார். அவரும் வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாங்க. நம்மளோட சில இடங்கள்ல ஒத்தும் போடுறாரு, சில இடங்கள்ல முரண்படுறாரு அப்படிங்கிறது. ஒத்து போறதுக்கான காரணம் சார் நம்ம OS மணியன் அங்க இருக்காரு சார். மிக முக்கியமான நபர் சார். நீங்க அதான் சார், நீங்க ஒரு நபருக்கு தகுந்த மாதிரி தான் அவர் அந்த சர்வேவே அவர் வந்து பேலன்ஸ் பண்றாருன்னு நம்ம சொல்றோங்க சார். எங்க இந்த 6 சட்டமன்ற தொகுதியில நம்மளோட எங்க வேறுபடுறாங்கன்னா நன்னிலம் தொகுதியில வேறுபடுறாரு. சரிங்க. நன்னிலம் தொகுதியில வந்து 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக 4424 வாக்குகள் வாங்கி அதிமுக வெற்றி பெறுது. 2024 மக்களவை தேர்தல்ல நன்னிலம் தொகுதியில திமுக கூட்டணி 17,221 வாக்குகள் வந்து லீடு எடுக்குது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதை வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா இவர் என்ன சாணக்கிய என்ன சொல்றாங்கன்னா நன்னிலத்துல வந்து இழுவரி 2026 இழுவரி இருக்குங்கிறது. என்ன அடிப்படையான காரணம்னா சார் வந்து ஒரு காமராஜ் முன்னாள் ஆர் காமராஜ் சார், ஆர் காமராஜ்காரா சொல்றாரு. ஏன்னா தொடர்ந்து ஆர் காமராஜ் வந்து ஒரு 2011, 16, 21 தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க சார். அடுத்து இந்த எஸ் ஜோதிராமன் வந்து தோத்து போயிருக்கிறாரு. MP தேர்தலில் ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. இப்ப இதுல ஒரு இந்த அமைச்சர்கள் போட்டியிற இடத்துல எல்லாம் அதிமுகவோட அமைச்சர்கள் போட்டிடுறது, ஒருவேளை திமுக அமைச்சர்கள் போட்டியிற இடத்துல எல்லாம் ஒரு உள்ளூர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்குங்கிறது நம்ம வந்து நானும் ரொம்ப நாளா இந்த தேர்தல் கணிப்பு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி யோசனை வந்ததில்ல. நம்ம தமிழ்நாடு முழுக்க அந்த ஓட்டெல்லாம் பாக்குறப்ப ஒரு விஷயம் தெரியுதுங்க சார். அதாவது அரசியல்ல ரொம்ப நாளா நீடித்து இருக்கிற சில பேர் வந்து தனக்கு எதிராக வேட்பாளர்களை போட்டு அவங்க வந்து MP தேர்தலில் ஓட்டு வாங்கினா கூட சட்டமன்ற தேர்தலில் வாங்கிறதுக்கான ஒரு அரசியல் உள்ளீடு இருக்குதுன்னு நமக்கு தெரியுதுங்க சார். அது இப்ப நம்ம அதையுமே உடைச்சுதான் சொல்றோம். அது அப்படி நடக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இப்ப ஆர் காமராஜ் அப்படி கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். அது இப்ப சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சுட்டு MP தேர்தலில் ஓட்டை விட்டு கொடுத்துறாரு. அவரு திருப்பி MP அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற அந்த அமைச்சருங்கிற இடத்துல இருந்தா அவர் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம நினைக்கிறோம். என்ன நினைக்கிறேன் நான் எப்படி பாக்குறேன்னா இப்ப திமுகவுல வந்து MRK பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றவரு நம்ம இழுபறி வெற்றி பெறுன்னு சொல்றேன். இங்க வந்து இவர் வந்து காமராஜுக்கு வந்து இழுவரின்னு போடுறாரு. அதுதான் அப்பனா அதுக்கு ஏதோ ஒரு ஸ்கேல் இருக்குன்னு ஏதோ மீட்டர் இருக்கு. இப்ப நம்ம வந்து லாஜிக்கா பேசுறதுங்கிறது மக்கள் அளித்த வாக்கு. ஆனா இவர் என்ன லாஜிக்ல பேசுறாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு அவரு ஒரு அளவு வச்சிருக்காரு. அவ்வளவுதான். சரிங்க. அடுத்து மயிலாடுதுறை மக்களவை தொகுதி. இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் பார்த்தோம்னா சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலுமே 2026 திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சாணக்கியால என்ன சொல்லியிருக்காங்கன்னா மயிலாடுதுறை, பூம்புகார்ல வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரிங்க சார். நம்ம வந்து தரவுகளோட சொல்றோம். நம்ம சரிங்க சார். அந்த தரவுகள் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில 2021 வந்து திமுக கூட்டணியில காங்கிரஸ் வந்து 2742 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாங்க. 2024 மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி 9256 வாக்கு வாங்குறாங்க. அதுல திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம வந்து கள நிலவரம் சொல்றோம். ஆனா சாணக்கியால என்ன சொல்றாங்கன்னா அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சட்டமன்றத்தையே லீடு எடுக்கல, நாடாளுமன்றத்தையும் லீடு எடுக்கல, ஆனா அதிமுக வெற்றி பெறும்னு ஒரு 19 அப்படிதான் சொல்றாரு சார். அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுறாரு. வி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் நின்று அதிமுக சார்பா நின்று ஜெயிச்சிருக்கிறார் 2016. அதை தாண்டி அதிமுகவுக்கு அங்க எந்த ஸ்கோருமே கிடையாது சார். அங்க அதே போல பூம்புகார்ல வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 3299 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. வித்தியாசத்துல வெற்றி பெற்று இருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 9279 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்புள்ள தொகுதியாக சொல்லுங்க பூம்புகார் சொல்லியிருக்கோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இல்ல அதிமுக தான் வெற்றி பெறும் சொல்றாரு. அந்த அதாவது அந்த 2021 சார் நிவேதா முருகன் அப்படிங்கிற திமுக சார்பா ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக சார்பா போட்டிட்டு வந்து பவுன்ராஜ் அப்படிங்கிறவர். அந்த பவுன்ராஜ் எஸ் பவுன்ராஜ் அவர் முன்னாள் MLA. அவங்க தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிருக்காரு சார். அதனாலதான் அந்த 2 முறை ஜெயிச்சாருங்கிற ஒரு காரணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஜெயலலிதா பிள்ளை ஜெயிச்சவரு எடப்பாடி பிள்ளை ஜெயிக்க முடியாம போனதுதானே அப்பவே ஜெயிக்க முடியாம திருப்பி ஜெயிப்பாருங்கிறது வந்து எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு அவரு தெரியல.
தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி மக்களவை தொகுதி. இந்த திருச்சிராப்பள்ளி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்து ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவரம்பூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை. அங்குசம் நடத்திய தேர்தல் கள நிலவரத்துல 2026 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதியிலுமே திமுக வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். அதே போல ஒரு சாணக்கியாவும் 6 தொகுதியிலுமே திமுக கூட்டணி வெற்றி வரும். எனக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஞாபகம் இருக்குங்க சார். அவர் வந்து இந்த எம்பி தேர்தலுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல் அவர் வந்து தந்தி டிவில ஒர்க் பண்ணிருந்தார். ஆமா சார். அப்போ வந்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து கிழக்கு தொகுதியில வந்து வெள்ளமணி நடராஜன் வந்து நிக்கிறாரு சார். நின்று அமைச்சரா, அதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்தாரு, நிக்கிறாரு. அவர் தான் ஜெயிப்பாருன்னு ஒரு ஆணித்தனமா ஒரு விஷயத்த, அதாவது எக்ஸிட் போல் எல்லா போல்லையுமே வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்கிறத அடிச்சு ஆணித்தனமா சொல்றாரு சார். எந்த அடிப்படையில சொன்னாருங்கிறது நமக்கு நம்மளும் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணு அதாவது என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒருத்தங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றதுங்கிறது மிக தவறுங்கிறத நான் சொல்றேன் சார். அப்ப அந்த தேர்தல் முடிவு என்ன பண்ணுதுன்னா, என்ன சொல்லுதுன்னா சார், எந்த மந்திரியுமே அதிமுக வந்து இவ்வளவு பட்டு அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல தோத்தது இல்ல, அவ்வளவு அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போனார் சார். அப்ப நீங்க உங்களோட கணிப்பும் கள நிலவரமோ இல்ல நீங்க சொன்ன தேர்தலோட முன்கூட்டியே சொல்றதுலாம் எந்த அடிப்படையில சொல்றீங்க? நீங்க ஒரு உதாரணத்துக்காக நான் திருச்சி இந்த முறை வந்து கொஞ்சம் ஏதோ உண்மையில கேட்டு போறேன்னு நினைக்கிறேங்க சார். ஆனா போன முறை ஒரு தேவையில்லாம ஒரு தொலைக்காட்சி சேனல்ல உட்கார்ந்துக்கிட்டு இது இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கு சார்? நீங்க வந்து நம்ம சொல்றது என்னன்னா, ஒரு புள்ளிவிவரங்கள் அடிப்படையில பேசி விவாதம் பண்றதுங்கிறது வேறங்க சார். ஒரு பூடகமா பேசி தேவையில்லாத பேசுறதுங்கிறது யாரோ ஒருத்தர் பெனிஃபிட் அடைகிறதுக்காக. இப்போ ஒரு அமைச்சர் அவர் வந்து ஏற்கனவே அமைச்சரா இருந்தாருங்கிற ஒரு காரணத்துக்காக திருப்பி ஜெயிப்பார். இப்ப அப்படிதான் இப்ப பல அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த முறை அப்படிதான் சொல்லி திமுக அது ரொம்ப டஃப் ஃபைட் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி காமிக்கிறாரு அவரு. அது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் இருக்குங்கிறத நம்ம சொல்றோம் சார். அடுத்து தஞ்சாவூர் மக்களவை தொகுதி. தஞ்சாவூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி மன்னார்குடி, திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி. இங்க வந்து நம்ம அங்குசம் நடத்திய கள நிலவரப்படி மன்னார்குடி, திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை இந்த 5 தொகுதியிலையும் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பேராவூரணியில வந்து கூட்டணிக்கிடையே இழுவரி இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, ஒரத்தநாட்டுல வந்து இழுவரி இருக்கும்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா இழுவரி சொல்ற நம்ம ஒரத்தநாட்டை எப்படி நம்ம வந்து கள நிலவரத்துல சொல்லியிருக்கோம்னு சொன்னா, இங்க வந்து அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 28,835 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. வைத்தியலிங்கம் இப்ப ஓ பன்னீர்செல்வத்துக்கு அடியில இருக்கிற அதுவும் போச்சு. இப்ப 2024 மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி ஒரத்தநாடு தொகுதியில வந்து 22,064 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. இப்ப திமுக லீடு எடுத்தது எப்படி 28,000 தாண்டி 22,000 எடுத்திருக்காங்க. 50,000 வாக்கு மாறி இருக்கு. ரெட்டலையில இருந்து மாறி இருக்குது. இப்ப ரெட்டலையும் நிக்க முடியாது. ரெட்டலையும் கிடையாது. இப்ப எந்த இடத்துக்கு போறாங்கன்னு தெரியல. விஜய் கட்சிக்கு போறாங்களா இல்ல ஓபிஎஸ் போறாரா இல்ல வந்து திருப்பி பிஜேபி போறாங்கன்னு குழப்பம் இருக்குது. இங்க எப்படி அதிமுக ஜெயிக்குங்க? அது வந்து இழுபறின்னு சொல்றது. அதுதான் இந்த வைத்திலிங்கங்கிற ஒரு கேரக்டருக்காகவும் இப்ப அது இழுபறின்னு சொல்றது ரொம்ப தப்பு. நான் சொல்றேன் இழுபறிங்கிற இடத்துக்கே வாய்ப்பு இல்ல. அதே போல பேராவூரணியை வந்து நம்ம வந்து இழுபறி தொகுதியா வச்சிருக்கிறோம். அது காரணம் என்னன்னு சொன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் வந்து 23,503 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 671 வாக்குகள் தான் பேராவூரணியில் லீடு எடுத்திருக்கு. அதனால 2,000க்கும் குறைவா இருக்கிறதுனால இழுபறின்னு வச்சிருக்கிறோம். ஆனா சாணக்கியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேராவூரில் மீண்டும் திமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்க. திமுக ஜெயிக்கும் சொல்றாங்க. திமுக ஜெயிக்கும். இதுல ஒரு லாஜிக் என்னன்னா, 2016 அதிமுக சார்பா கோவிந்தராஜன் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. 2011 தேமுதிக சார்பா அருண் பாண்டியன் நடிகர் ஜெயிச்சிருக்காரு. 2006 வருஷத்துல MVRM கபிலன் அப்படிங்கிற ஜெயிச்சிருக்காரு. இப்ப 2001 வருஷம் தமாக சார்பா ஜெயிச்சிருக்காரு. இங்க திமுகக்கான எந்த வேலையுமே கிடையாது சார். அது சரி. இதுக்கு முன்னாடி பின்வரும் சொல்றாங்க சார். திமுகக்கான வேலையே கிடையாது சார். ஆனா 2021 சட்டமன்றத்தில் திமுக அடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குது. அந்த சேஞ்சஸ்ல எம்பி தேர்தலில் திருப்பி அதிமுக கொஞ்சம் லீட் எடுத்திருக்காங்க நம்ம சொல்றோம். அப்படிதான் சொல்றோம் நம்ம. அப்ப அதனால நம்ம அது இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இல்ல அங்க வந்து திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்றாரு. சரிங்க சார், ஓகேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிவகங்கை தொகுதி. இந்த சிவகங்கை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்து திருமயம், ஆலங்குடி, காரைக்குடி,
திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை இங்க இருக்குது. இப்ப இங்க வந்து நம்முடைய தேர்தல் கள நிலவரப்படி என்ன சொல்லியிருக்கோம்னா, திருமயம், ஆலங்குடி, காரைக்குடி, திருப்பத்தூர்ல வந்து திமுக வெற்றி பெறும், சிவகங்கை, மானாமதுரையில வந்து அதிமுக வெற்றி பெறும் நம்முடைய தேர்தல் கள நிலவரம் சொல்லியிருக்கோம். ஆனா சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா, திருமயத்துல வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்க. இப்ப திருமயத்துல வந்து 2021 சட்டமன்ற தேர்தல்ல 1382 வாக்கு லீடு எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. 2024 மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி 5620 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. 1000ல இருந்து 5000 இருக்காங்க. நம்ம வந்து திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம். ரகுபதி சார், ரகுபதிக்கு அவருக்கு டக்க போடு சார். இப்ப இதான் இது மாதிரியான ஒரு ரகுபதி வந்து தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிருக்காரு சார். இந்த PK வைரமுத்து வந்து 2011 ஜெயிச்சிருக்காரு சார். அதுக்கு முன்னாடி 2006 வந்து RM சுப்ராமன் சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காரு சார். இப்ப வந்து இடையில காங்கிரஸ், அப்புறம் அதிமுக, அப்புறம் திமுக 2 முறை ஜெயிச்சிருக்கு. இப்ப மந்திரியார் இருக்கிறாரு. இப்ப மந்திரியார் வந்து திருப்பி போட்டியிட போறாங்க. அப்ப தோத்து போயிருன்னு சொல்றதுக்கு ஏதாவது எப்படி தேர்தல ஓட்டு கம்மியா இருக்கணும், இல்ல ஒண்ணுமே இல்லாம போயிருக்கணும். அப்படிதான் இருந்தா நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். இப்ப இப்படிதான் இது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறது. அவங்க அங்க அடிப்படை எந்த முகாந்திரமே இல்லாம ஒருத்தர் வந்து திடீர்னு தோத்து போயிருவாருன்னு ஒரு சர்வே சொல்றதுல என்ன இருக்குங்கிறது வாசகரோட பார்வைக்கு நம்ம விட்டுறலாம் சார். சரிங்க சார். அடுத்து பெரம்பலூர் மக்களவை தொகுதி. இங்க வந்து 6 சட்டமன்ற தொகுதியில் வந்து குளித்தலை, லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர். இங்க வந்து அங்குசம் நடத்திய தேர்தல் கள நிலவரத்தில் வந்து இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலும் 2026 திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்க சார். அதே மாதிரி சாணக்கியாவும் எந்த மாறுபாடும் இல்லாம 6 தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மத்திய மண்டலத்துல வந்து மொத்த தொகுதியில் வந்து 48. சரிங்க சார். அங்கு வந்து அங்குசம் தேர்தல் கள நிலவரப்படி திமுக 35 தொகுதியில வெற்றி பெறும், அதிமுக 9 தொகுதியில வெற்றி பெறும், இழுவரி 4 தொகுதின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்க சார். ஆனா சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து 32 தொகுதியில வெற்றி பெறும், அதிமுக 13 தொகுதியில வெற்றி பெறும், இழுவரி 3 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏறத்தாழ நம்முடைய தேர்தல் கள நிலவரமும் அங்கு சாணக்கியாவுடைய ஏறத்தாழ ஒன்னா இருந்தாலும் அவருக்கு வேண்டப்பட்ட சிலருக்கு வந்து ஜெயிக்கிறதாகவும் வேண்டப்பட்ட சிலருக்கு தோக்குறதாகவும் சொல்லி கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் ஏற்றி இருக்காருங்க நமக்கு தெரியுது. சரிங்க சார். என்ன பார்க்க போறோம்னா, கொங்கு மண்டலத்தில் உள்ள 8 மக்களவை தொகுதிகளுடைய சட்டமன்றங்கள்ல யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் நம்ம. சரிங்க சார். இதுல வந்து அங்குசம் நடத்திய கள நிலவரத்துக்கும் சாணக்கியா நடத்திய வெற்றி கணிப்புக்கும் 2026 சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குது. அந்த வேறுபாடுகளுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்து பேசலாம். சரிங்க சார். கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய 8 மக்களவை தொகுதிகள் திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, பொள்ளாச்சி, நாமக்கல், ஈரோடு, திண்டுக்கல், கரூர். சரிங்க சார். இந்த 8 மக்களவை தொகுதி தான் இருக்குது. இப்ப இதுல வந்து நம்ம திருப்பூர் மக்களவை தொகுதி பார்க்கிறோம். இந்த திருப்பூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு. இந்த 6 தொகுதி அங்குசம் நடத்தின தேர்தல் கள நிலவரத்துல வந்து இந்த 6 தொகுதியிலையுமே அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு கள நிலவரம் சொல்லி இருக்கிறோம். அதே போல இவங்க சாணக்கியா 6 தொகுதியிலையும் அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இதுல நமக்கு பெரிய வேறுபாடுகள் இல்ல. அடுத்து கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி. இந்த கோயம்புத்தூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர். இந்த 6 தொகுதிகள்ல 5 தொகுதியிலுமே வந்து அதிமுக வெற்றி பெறும்னு நாமளும் சொல்லியிருக்கிறோம். அதே போல சாணக்கியாவும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க சார். ஒரு இடத்துல எந்த இடத்துல வேறுபடுறாங்கன்னா, சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில வந்து அங்குசம் நடத்தின கள நிலவரத்துல வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கிறோம். காரணம் என்னன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 10,854 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. வித்தியாசத்துல வெற்றி பெற்று இருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில அதிமுக 14,332 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்கு. அப்ப நம்ம வந்து அதை என்ன பண்ணிருக்கோம்னா, அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்க சார். இவங்க என்ன சொல்றாங்க, சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா, சிங்காநல்லூர் வந்து இழுவரைக்குரிய தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2006 இருந்து வச்சுக்கோங்க சார். 2006 இருந்து ராசின்னசாமி அப்படின்னு அதிமுக ஜெயிச்சிருக்காரு சார். 2011 ராசின்னசாமி அதிமுக ஜெயிச்சிருக்காரு. திருப்பி 2வது முறை ஜெயிச்சிருக்காரு சார். 2016 கார்த்திக்
அப்படிங்கிறவரு ஜெயிச்சிருக்காரு சார். 2021 காரா ஜெயராமன் அப்படின்னு அதிமுக ஜெயிச்சிருக்காரு சார். அப்ப முன்னாடியும் பின்னாடி அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு சார். இப்ப இதுல இவருக்கு என்ன குழப்பம் வந்துச்சுன்னு தெரியல சார். யாருக்காக சொன்னாருங்கிறது தான் இப்படிதான் ஒரு எந்த விதமான ஒரு அடிப்படை இல்லாம சொல்றதுதான் நமக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துது சார். இது ஏன் கேட்டா அது ரகசியம்னு சொல்றேன். அதான் எங்களுடைய சீக்கிரம். நாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் காசு பண்ணிட்டு போயிருவீங்களா? ரகசியம்னா ஒரு ரகசியம் கிடையாது சார். ஏன்னா முன்னாடியும் பின்னாடி யார் ஜெயிச்சிருக்காங்கிறத பார்த்ததாவே நமக்கு சொல்ல முடியும். இதுதான் அவரோட தேர்தல் கணிப்பு நடக்கிற ஒரு தந்திரம்னு நம்ம சொல்றோம். அடுத்து நீலகிரி மக்களவை தொகுதி. இந்த நீலகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்து பவானிசாகர், உதகமண்டலம், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், அவினாசி. இந்த 6 தொகுதிகள் நம்முடைய அங்குசம் நடத்திய தேர்தல் கள நிலவரத்துல வந்து பவானிசாகர், உதகமண்டலம், கூடலூர், குன்னூர் ஆகிய 4 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அங்க வந்து திமுக வந்து 2024 மக்களவை தேர்தல் லீடு எடுத்தது. அதன் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மேட்டுப்பாளையம், அவினாசி வந்து அதிமுக வெற்றி பெறும்னு தேர்தல் கள நிலத்தை சொல்லியிருக்கோம். ஆனா சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா பவானிசாகர்ல வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பவானிசாகர்ல வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 16,008 கூடுதல் வாக்குகள் எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. சரிங்க சார். மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி 4,020 வாக்கு வந்து லீட் எடுத்திருக்குது. அதனால அங்க திமுக வெற்றி பெறும்னு நம்ம தேர்தல் கள நிலவரத்தை சொல்லியிருக்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்றாங்க, இல்ல அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி. என்ன ரீசனா சார்? 2021 வந்து பன்னாரிங்கிற அதிமுக எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு சார். அவர் யாரை எதிர்த்து ஜெயிச்சாரு? PS சுந்தரம் சொல்லி சிபிஐ இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி கட்சியோட. அப்ப கூட்டணி கட்சியோட இருந்தா திருப்பி நின்னா அந்த பலம் குறைஞ்சுதானே இருக்கும். திமுக அதுக்கு வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான புத்தியில அவர் சொல்றாரு. அது மாதிரி சொல்றாரு சார். இன்னொன்னு அதிமுகவுக்கு இப்ப இந்த PL சுந்தரம் வந்து ஏற்கனவே நின்று ஜெயிச்சவர் தான். அவர் தொடர்ந்து தோத்து போனவர் கிடையாது. அப்ப அவர் இந்த முறை தோத்து போயிருக்கிறாருன்னா அடுத்த முறை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஓட்டு வந்து MP தேர்தல் ஓட்டு அதிகமா வாங்கியிருக்கான்னு நம்ம சொல்றோம். நம்ம இவர் என்னன்னா கூட்டணி கட்சிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அவங்க தோத்துருவாங்க, திருப்பி ADMK தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து அதை சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியுது. அடுத்து பாத்தீங்கன்னா உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 5,348 வாக்குகள் வந்து லீட் எடுத்து வெற்றி பெற்று இருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் திமுக 6,841 வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கி இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம், அதனால வந்து சட்டமன்றத்தில் லீடு எடுத்திருக்குது, மக்களவையில லீடு எடுத்திருக்கு. அதனால அது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புக்குள்ள ஒரு தொகுதி நம்ம சொல்றோம். இவர் என்ன சொல்றாரு, இல்ல அதிமுக தான் வெற்றி பெறும்னு சொல்றாரு. இதுதான் பாண்டியோட தந்திரம் சார். ஏன்னா அந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார் 2006 வந்து பி கோபாலன் அப்படிங்கிறவரு காங்கிரஸ் சார்பா ஜெயிக்கிறார் சார். 2011 சந்திரன் அப்படின்னு அதிமுக சார்பா ஜெயிக்கிறார் சார். 2014 ரா கணேஷ், 2021 ரா கணேஷ், தொடர்ந்து 10 முறை, அதாவது 10 ஆண்டுகள் வந்து அவர் தான் 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. இவர் யாரை எதிர்த்து ஜெயிச்சாருன்னா போஜராஜன்ங்கிறவர் பிஜேபி ஆளை எதிர்த்து ஜெயிக்கிறார் சார். அப்ப பிஜேபிக்காக தான் இந்த வேலையை அவர் வந்து செய்யறாரு. ஏன்னா திருப்பி அது வந்து எல்முருகன் வந்து அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சார். ஏன்னா அண்ணாமலை தான் அவருக்கு பிடிக்காது. எல்முருகனை ரொம்ப நெருக்கமா வச்சுக்குவாரு. அதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாரு நமக்கு தெரியுது. அடுத்து பொள்ளாச்சி மக்களவை தொகுதி. இங்க வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்து தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள். இதுல என்னன்னு சொன்னா சார், வால்பாறையில பாத்தீங்கன்னா அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 12,223 வாக்கு லீடு எடுத்திருக்குது. ஆனா 2024 மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி 10,191 வாக்குகள் வந்து லீடு எடுத்ததுனால நாம வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு நம்ம ஒரு கள நிலவரம் சொல்லியிருக்கோம். சரி, அது வந்து ஒரு கூட்டணி கட்சி, இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து நின்று ஜெயிச்சிருக்காங்க சார். இப்ப அந்த இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி அங்க ஜெயிச்சதே இல்லைன்னு வரலாறுலாம் கிடையாது சார். 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. ADMK ஒரு ஃபேவரான தொகுதி தான். அதுக்காக தொடர்ந்து ADMK தான் ஜெயிச்ச தொகுதியா அது இருக்குன்னு சொன்னா அப்படி இல்லைங்க சார். கடந்த 2 தேர்தலில் மட்டும் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க சார். போன தேர்தலுமே குறைவான ஓட்டுல தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க தெரியுதுங்க. இப்ப இந்த இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறதுனால அவருக்கு தான் கம்யூனிஸ்ட் பிடிக்காதனால அவரு அந்த வன்மத்தை அப்படிதான் காமிக்க முடியாது. சரிங்க சார். அடுத்து உடுமலைப்பேட்டையில பாத்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 21,895 வாக்குகள் வந்து லீடு எடுத்து அந்த தொகுதியை வெற்றி பெற்று இருக்கிறாங்க. சரிங்க சார். ஆனா 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 19,128 வாக்குகள் வந்து லீடு எடுத்ததுனால தேர்தல் கள நிலவரத்துல வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லி இருக்கிறோம்.
ஆனா இவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல அதிமுக தான் வெற்றி பெறும் சொல்றாரு. அது காங்கிரஸ் எதிர்த்து உடுமலை ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் தான் ஜெயிச்சிருக்காரு சார் அவரு. இப்ப அவரு வந்து தொடர்ந்து இப்ப 2001 வந்து சண்முகவேல் ஜெயிச்சிருக்காரு சார். 2006 சண்முகவேல் திருப்பி ஜெயிச்சிருக்காரு சார். 2011 பொள்ளாச்சி ஜெயராமன் ஜெயிச்சிருக்காரு சார். 2016 உடுமலை ராதாகிருஷ்ணன், 2021 உடுமலை ராதாகிருஷ்ணன். அப்ப இந்த ஆட்கள் மாறி இருக்கு, ஆனா அதிமுக தான் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்ப இந்த கடைசியா ஜெயிச்சது வந்து காங்கிரஸ் எதிர்த்து தான் ஜெயிச்சிருக்காங்க சார். ஒரு கூட்டணி கட்சிங்கிறதுனால ஒரு பலவீனமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்துதான் அவர் அதை சொல்றாருங்கிறது நமக்கு, அதாவது நீங்க அரித்மெட்டிக்ல மக்கள் வந்து எம்பி தேர்தலுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, எம்எல்ஏ தேர்தலுக்கு வந்து அவங்க அதிமுக தான் வந்து வலுவா ஜெயிப்பாங்க. அப்ப என்னன்னா அவங்க எம்பி தேர்தல்னா ரொம்ப சாதாரணமா வேலை செய்யறதும் அவங்களுக்கான தேர்தல் வேலை செய்யறதும் அது வந்து கட்சிக்கு ஒரு பெரிய ஆபத்துங்கிறதுதான் உணரணுங்கிறத நம்ம சொல்றோம் சார். நம்ம அதை எடுத்துதான் நம்ம சொல்றோம் சார். நம்ம அதே போல மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி இங்க வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் வந்து அதிமுக 6438 வாக்குகள் வந்து லீடு எடுத்து அந்த தொகுதியில வெற்றி பெற்று இருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 24794 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. 27,000 லீடு எடுத்திருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2026 திமுக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல அதிமுக தான் வெற்றி பெறும். இது வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி அதிமுக கடைசியா சி மகேந்திரன் அதிமுக சார்பா ஜெயிச்சிருக்காரு சார். திமுக வேட்பாளர் வந்து ராஜராமகிருஷ்ணன் எதிர்த்து தான் அவர் ஜெயிச்சிருக்காரு சார். இப்ப தொகுதி மாறி மாறி தான் இருக்குது. இன்னும் அதிமுக ஜெயிச்ச தொகுதியும் கூட தொடர்ந்து ஜெயிச்சுன்னு சொல்ல முடியாது நம்ம. ஆனா வேலுமணிக்காக தான் இந்த விஷயத்தை அவர் பண்றாருங்கிறது நம்ம ஓரளவுக்கு அதை வந்து கொங்குனா அது வந்து அதிமுக தான், அதனால அது அப்படியே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற சிஎம் கூட வெற்றி வந்து கொங்குல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பேசியிருக்காரு சார். அப்ப அவங்களுக்கு அது புரியுது, அது வந்து அதிமுகங்கிற கோட்டையா இருக்குது, அது கூட தான் வெற்றியை ஸ்டார்ட் பண்ணுறது அவர் பேசுறதுங்கிறது பேசுற அளவுக்கு அவங்க கவனிச்சுட்டு இருக்காங்க தெரியுது. இங்க வந்து ஓட்டு அது மாதிரி அவங்க வந்து எம்பி தேர்தல் வாங்கியிருக்காங்கிறது நம்மளால சொல்ல முடியுதுங்க சார் நமக்கு அது. சரிங்க சார். அடுத்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மக்களவை தொகுதி. நாமக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் சங்ககிரி, ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, இந்த 6 தொகுதிகள் இருக்குது. இந்த 6 தொகுதிகளில் வந்து 5 தொகுதிகளில் வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லி கள நிலவரத்தில் சொல்லி இருக்கிறோம். சேந்தமங்கலம் மட்டும் இழுபறி அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சேந்தமங்கலத்துல வந்து திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சேந்தமங்கலத்துல வந்து திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 10,493 வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க. ஆனா 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக 1,624 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. சரிங்க சார். அதிமுக ஆனாலும் நம்ம வந்து 2000 குறைவா இருக்கிறதுனால அது வந்து இழுபறி தொகுதின்னு நம்ம வச்சிருக்கிறோம். சரிங்க சார். ஆனா சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா சேந்தமங்கலத்தில் திமுக வெற்றி பெறும் சொல்றாரு. ஆனா அந்த சேர்ந்தவங்களுமே வந்து எப்படின்னா சார் 2006 வந்து திமுக, 2011 தேமுதிக, 2016 அதிமுக, 2021 திமுக, இப்படிதான் ஒரு 10 வருஷம் அதிமுக கூட்டணி, அப்புறம் திமுக கூட்டணி அப்படின்னு மாறி மாறி தான் இருக்குங்க சார். இது இப்ப இருக்கிற அந்த கள மக்கள் வாக்களிச்சதுல இப்படிதான் திமுகவுக்கான ஒரு ஏன்னா ஓட்டை விட்டுட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம அதை பேசுறோம். நமக்கு பேசுறதுல வந்து எந்த முகாந்திரமும் இல்லைங்க சார். ஆனா அவர் சொல்றதுல வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுதுங்க சார். அதே போல நாமக்கல்ல வந்து நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 27,861 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக 5,852 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. அதனால தேர்தல் கள நிலவரத்துல அதிமுக வெற்றி பெறும்னு நம்ம வந்து சொல்லி இருக்கிறோம். ஆனா சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா இல்ல திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அது நமக்கு புரியவே இல்லை. ஏன்னா அங்க வந்து அதிமுக தான் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 2001, 2006 கு ஜெயக்குமார் அப்படிங்கிற காங்கிரஸ் தொடர்ந்து ஜெயிச்சிருக்குங்க சார். அதுக்கப்புறமேலு KBB பாஸ்கர் அப்படிங்கிறவர் 2011, 2014 ஜெயிச்சிருக்காரு சார். அப்புறம் ராமலிங்கம்ங்கிறவர் 2021 திமுக சார்பா ஜெயிச்சிருக்காரு சார். அப்ப அந்த அவர் தோத்து போனது வந்து KP 2 முறை நின்று ஜெயிச்ச எம்எல்ஏ தான் தோத்து போயிருக்காரு சார். 3வது முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். பட் ஆனா ஓட்டை வந்து மிஸ் பண்றாங்கன்னு தான் நம்ம அந்த விஷயத்தை சொல்லணும். நம்ம இல்ல நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். அவங்க அதே போல பாத்தீங்கன்னா பரமத்தி வேலூர் இங்க வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 7,662 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக 20,946 வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க, லீடு எடுத்திருக்காங்க. ஆனதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2026 வெற்றி வாய்ப்பு பரமத்தி வேலூர்ல அதிமுகவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றோம்.
சாணக்கியம் என்ன சொல்லுதுன்னா இழுவரின்னு சொல்றாங்க. 20,000 ஓட்டு 7,000 ஓட்டு சட்டமன்றத்தில் லீடு எடுத்தாங்க, மக்களவையில 20,000 லீடு எடுத்திருக்காங்க. எப்படி இழுவரி வரும்? வாய்ப்பே இல்ல. ஆனா இவர் வந்து இழுவரி இதுதான் உள்ள வேற ஒண்ணும் அதுல பெருசா நம்ம சொல்ல வேண்டியது சார். இது எல்லாமே ஒரு முரண்பாடான இடம் தான். அதுக்கான ஒரு என்ன சொல்றது, அவர் சொல்றதுக்கான அடிப்படை காரணமே கிடையாது சார். இந்த தேர்தல் வாக்குகளை வந்து நம்ம இப்படி ஆராய்ஞ்சு பாக்குறதுல, அவர் சொன்ன சர்வே நம்ம பொருத்தி பார்த்ததுல அவர் யாரோட ஆதரவாளரும் கிடையாது சார். அவருக்காக அவருக்கு மட்டுமே தேவைன்னா ஒரு ஆளை பயன்படுத்திக்கிறது, தேவையில்லைன்னா அவர் வந்து யாரா இருந்தாலும் காலி பண்றது. அவருக்கு வேண்டப்பட்டவருக்காக அவர் சர்வே நடத்தி வச்சிருக்காரு. அவர் அதுக்காக மட்டும்தான் அவர் சர்வே நடத்துறாரு சார். அதுக்குள்ள எந்த பிஜேபி ஜெயிச்சிடணும், அதிமுக ஜெயிச்சிடணும், ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து அவங்களை பயன்படுத்திக்கிறதுக்கான வார்த்தையா இருக்குதே தவிர ஒரு ஒரிஜினலான ஒரு தேர்தல் நிலவரமாகவோ இல்ல ஒரிஜினலா தேர்தலை பத்தின ஒரு புரிதலோட அவர் பேசுறது இல்லைங்கிறது நமக்கு தெரியுதுங்க சார். நமக்கு இது அடுத்து ஈரோடு மக்களவை தொகுதி. ஈரோடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, தாராபுரம், காங்கேயம், இந்த 6 தொகுதி. இந்த 6 தொகுதியிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாம வந்து 5 தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும், குமாரபாளையத்துல அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம. ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா அதே மாதிரி ஒத்து போறாரு. குமாரபாளையத்துல அதிமுக தான் வெற்றி பெறும், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, தாராபுரம், காங்கேயத்துல திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்றாரு. மொடக்குறிச்சியில மட்டும் என்ன சொல்றாருன்னா அதிமுக வெற்றி பெறும் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா மொடக்குறிச்சியில வந்து அங்குசம் நடத்தின கலர் நிலவரத்துல அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் 281 வாக்குகள் தான் லீடு எடுத்திருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 49,177 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. ஏறதால ஒரு 50,000 நெருங்கி இருக்கிட்டாங்க. ஒரு 281 எங்க இருக்குது, 50,000 எங்க இருக்குது? அப்ப இங்க எப்படி வந்து திமுக கூட்டணி வந்து எப்படி மறுபடியும் தோக்கிறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்குதுன்னு தெரியல. இவர் என்ன சொல்றாரு, அதிமுக கூட்டணி தான் வெற்றி வரும்னு சொல்றது இல்லைங்க சார். அதுல ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா சார், தொடர்ந்து வந்து 2011 அதிமுக கிருஷ்ணசாமி ஜெயிச்சிருக்காரு, 2014 விபி சிவசுப்ரமணியன் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, 2021 சரஸ்வதி பிஜேபி சார்பா ஜெயிச்சிருக்காரு. இவ்வளவுதான் சார். இது வந்து அதிமுக ஆதரவான தொகுதியாவே இருந்துட்டு போகுது சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த திமுக இருந்த சுப்புலட்சுமி வந்து வெளியில போயிட்டாங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் தான் அந்த தேர்தலே நடக்குது. ஆனா அப்ப பெரும்பான்மையா வந்து எம்பி தேர்தலில் வந்து ஓட்டு வந்து திமுக வாங்குது. அப்ப ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்ல நம்ம அதாவது ஓட்டு வாங்காம அப்படி ஒரு கற்பனையில வந்து அப்படி நிறைய வாங்குவாங்கன்னு நம்ம சொல்ல, ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. வாங்கின ஓட்டு நம்ம சொல்றோம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த விஷயத்த பேசணும்னு நினைச்சதுக்கு காரணமே இந்த தொகுதி தான் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணோம் சார். இந்த தொகுதியில எந்த அடிப்படை இருக்குது, இதுல ஒன்னும் அடிப்படையா இருக்கிற மாதிரி தெரியலையே. திடீர்னு எப்படி வந்து இப்ப நீங்க திருப்பி பிஜேபி, அதாவது பிஜேபிக்கு ஃபேவரான தொகுதி மாதிரி அதை கிரியேட் பண்றதுக்கான வேலையை தான் அவர் செஞ்சிருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுதுங்க சார். நமக்கு மற்றபடி இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லைங்க சார். நமக்கு அடுத்து திண்டுக்கல் மக்களவை தொகுதி. திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், இந்த 6 தொகுதி. இந்த 6 தொகுதியில வந்து அங்குசம் நடத்தின கள நிலவரத்துல 6 தொகுதியிலுமே திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா நிலக்கோட்டையில வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்க, நத்தம், திண்டுக்கல்ல இழுவரின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நிலக்கோட்டை தொகுதியில வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 27,618 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 33,950 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. அதான் அங்க வந்து மக்கள் விடுதலை கழகம், அந்த இவரு முருகவேல் ராஜு கட்சி. இப்ப அவருக்காக தான் அந்த ஓட்டு வந்து குறைஞ்சிருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்னா எம்பி தேர்தலில் ஓட்டு வாங்க முடிஞ்சவங்க எம்எல்ஏ தேர்தலில் ஓட்டு வாங்க முடியாம போனதுக்கு காரணமும் அங்கிட்டு பெரியசாமி வந்து மிகப்பெரிய அளவுல ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கும் இந்த ஒரு தொகுதியில ஓட்டு குறைஞ்ச காரணம் அவர் ஒருத்தர் தான் காரணம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு தலித் தொகுதி, எஸ்சி தொகுதியா தான் அது இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏதோ ஒரு உள்ளரசு நடந்துட்டு இருக்குன்னு சொல்றோம். இருந்தாலுமே வந்து வாக்கு வந்து இப்படி வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க, திமுக வாங்கியிருக்க முடியுது, ஏன் அதை கூட்டணி கட்சிக்கு வாங்கி கொடுக்க முடியல, அதுல ஏதோ சுணக்கம் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். நம்ம அந்த அரசியலையும் சொல்றோம். இவர் அந்த அரசியலுக்காக சொல்றாரு, அந்த அரசியல் நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு. இப்ப நத்தத்துல பாத்தீங்கன்னா நத்த விஸ்வநாதன் வந்து அதிமுக சார்ல போட்டிட்டு 11,932 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாரு. சரிங்க சார். 2024
மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி 55,213 வாக்குகள் வாங்கியிருக்குது. ஆனா வாங்கியிருக்கு. அதனால நம்ம வந்து இந்த திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதின்னு நம்ம வந்து கள நிலவரத்தை சொல்லி இருக்கிறோம். சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா இழுபறின்றாங்க. அதாவது என்னன்னா சார், உண்மையிலேயே ப்ராப்பரா திமுகவும் அதிமுக ஒரு எதிர் கட்சியா இருந்தா இந்த ரத்தம் ஆர் விஸ்வநாதன் தொகுதியில அவர் வந்து எம்எல்ஏ இருக்கிறப்ப ஜெயிக்கிறவரு எம்பி தேர்தல்ல ஓட்ட முழுக்க விடுறாரு. இல்ல எம்பி தேர்தல திமுக நீ வச்சுக்கோ, எம்எல்ஏ ஜெயிக்க வை அப்படிங்கிற ஒரு உள் அரசியல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாவே நமக்கு தெரியும். இந்த அரசியல் தான் நம்ம ஊக்குவிக்க கூடாதுன்னு சொல்றோம் சார். இது கட்சிக்கு நல்லது இல்ல, மக்களுக்கு நல்லது இல்ல. ஏன்னா இது அவங்களோட தனிப்பட்ட அரசியலை கொண்டு வந்து மக்கள்கிட்ட திணிக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம் சார். ஏன்னா இவ்வளவு எம்பி தேர்தல இவ்வளவு ஓட்டு போடுற மக்கள் எம்எல்ஏ தேர்தல ஏன் வந்து அதிமுக போடுறாங்க? அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குங்கிறத நம்ம அப்பட்டமா சொல்றோம் சார். அந்த அரசியலை பத்தி பேசாம அது இழுபறியாதான் முடியும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக அவர் இப்ப அந்த மாஜி மந்திரி தானே சார் அவரு ரத்ன முக்கியமான நபர். இந்த முக்கியமான நபர்களுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா தேர்தலுமே இப்படிதான் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியுதுங்க சார். நமக்கு இது அவருக்காக பேசுறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் தொகுதி, இங்க வந்து அதிமுக சார்ல வந்து அதிமுக பொருளாளராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் வந்து 17,697 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாரு. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி இங்க வந்து 49,391 வாக்குகள் வாங்கி லீடு எடுத்திருக்காங்க. ஆனதுனால வந்து தேர்தல் கள நிலவரத்தை வந்து இந்த திமுக கூட்டணி வெற்றி பெறுவது வாய்ப்பு இருக்கு நம்ம சொல்றோம். ஆனா சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா இழுபறின்றாங்க. அதான் சார் இந்த திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் சார் நம்மளோட இந்த அனலைசிங்ல பெரியசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் இதெல்லாம் ஒரு அணியா தான் இருக்கிறாங்க. கட்சியை கடந்து அது ஒரு கூட்டணி, ஒரு சிண்டிகேட் அமைச்ச விஷயமா இருக்குங்கிறது நமக்கு இந்த திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியுதுங்க சார். ஏன்னா இதை நம்ம வந்து சாதாரணமா விட்டுட்டு போக முடியலங்க சார். ஏன்னா இப்ப இங்க இதுல பாதிக்கப்படுறது யாருன்னா கூட்டணி கட்சி தான் இதுல பாதிக்கப்படுது சார். ஏன்னா சிபிஎம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க பாதிக்கப்படுறாங்க, அந்த முருகன் ராஜன் பாதிக்கப்படுறாரு. இப்ப இங்கெல்லாம் எளிதா வந்து திமுக வந்து தன்னோட எம்எல்ஏ தொகுதியை வந்து விட்டு கொடுத்துட்டு போகுது. அப்ப இவங்க எல்லாம் ஜெயிக்க முடியாத அளவுக்கு பெரியசாமி தான் மட்டும் ஜெயிச்சு அந்த வெற்றியை பெரிய வெற்றியை காமிக்கிறது எப்படி சரியா இருக்கும் சார்? அது இந்த அரசியல் தான் நம்ம சொல்றோம் சார். நம்ம இந்த அரசியலை இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு பாண்டே வந்து அவங்களோட கை கோத்து இருக்கிறாருன்னு நமக்கு தெரியுதுங்க சார். நம்ம அந்த அரசியலை உடைச்சு சொல்லாம இது நடந்திருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லாம அவர் சொல்றாரு. நம்ம வந்து மக்கள் போட்டிருக்காங்களே ஓட்டு, எம்பி தேர்தல் ஓட்டு போடுறவங்களால எம்எல்ஏ ஏன் போட முடியல? இது இப்ப சொல்லிட்டே வராங்களே. இப்ப எல்லா நம்ம போட்ட தொகுதிகள் எம்பி தேர்தலுக்கு வேற மாதிரி போடுறாங்க, எம்எல்ஏ தேர்தலுக்கு வேற மாதிரி போடுறாங்க, தொடர்ந்து ஒரு ராகப்பாட்டு மாதிரி பாடிக்கிட்டே இருக்காங்களா சார்? அது ஒண்ணு ஒரு மாயை தான் சார் அது. ஏன்னா ரெட்டலைக்கு போடுறவங்களும் சூரியனுக்கு போடுறாங்க, சூரியன் போடுறவங்க ரெட்டலை. இதுதானே சார். இதை தாண்டி அவங்க யாரும் தேசிய கட்சிகளை பத்தின எந்த ஆர்வமும் உங்கள்கிட்ட கிடையாது சார். அவங்க அப்ப இதுக்குள்ள நடக்கிற அரசியலை தாண்டி தான் நம்ம வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இல்ல மக்களை இப்படி மறைமாற்றுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குங்க சார். அது பாண்டே துணை போறாருன்னு நம்ம அதை சொல்றோம் சார். அடுத்து வந்து கரூர் மக்களவை தொகுதி. இந்த கரூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதி வந்து வேடசந்தூர், அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், மணப்பாறை, விராலிமலை 6 தொகுதிகள் இருக்குது. இந்த 6 தொகுதிகளிலுமே வந்து அங்குசம் நடத்திய தேர்தல் கள நிலவரமும் சாணக்கிய சொல்லக்கூடிய வெற்றி கணிப்பும் ஏறத்தாழ ஒன்னாதான் இருக்கு. ஏன்னா வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், மணப்பாறை இந்த 5 தொகுதியிலே திமுக கூட்டணி வெற்றி பெறும். விராலிமலையில வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்கோம். அவங்களும் அதனால இதுல வந்து ஒன்னும் பெரிய அங்க யாரும் அவருக்கு வேண்டப்பட்டவங்க யாரும் இல்ல போறாங்க. அதனால அவர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடுகள் இல்லை. இந்த இதுவரை பார்த்து நம்ம கொங்கு மண்டலத்துல மொத்த தொகுதியில் வந்து 48. சரிங்க சார். இங்க வந்து அங்குசம் நடத்திய கள நிலவரத்துல வந்து திமுக கூட்டணி 23 தொகுதியில வெற்றி பெறும், அதிமுக 24 தொகுதியில வெற்றி பெறும், இழுபறி 1 தொகுதி அப்படின்னு முன்ன பின்ன. அப்ப வந்து கொங்கு மண்டலம் வந்து அதிமுக கோட்டையா இருந்ததுல இப்ப எம்பி தேர்தலோட வாக்குகள் அடிப்படையில பாக்குறப்ப அது வந்து 2ஆ பிரிஞ்சு தெரியுது நமக்கு. சரிபாதி அது அடிப்படையில தான் வந்து இவங்க முதல்வர் கூட சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை பாக்குறப்ப நமக்கு தெரியுது. சரிங்க சார். சாணக்கியாவுடைய வெற்றி கணிப்பு 2026 வந்து கொங்கு மண்டலத்துல திமுக கூட்டணி 16 தொகுதியில தான் வெற்றி பெறும், அதிமுக கூட்டணி 28 தொகுதியில வெற்றி பெறும், இழுபறி 4 அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னன்னா கொங்கு வாஷ் அவுட் ஏடிஎம்கே தான் ஜெயிச்சுட்டு இருந்துச்சு அப்படிங்கிற இருந்தத சாணக்கியாவே என்ன சொல்றதுன்னா அதுல வந்து 16 தொகுதி வந்துருவாங்கன்னு சொல்றாரு. பட் அதுவும் உண்மை இல்ல, பொய் தாங்கிறத நம்ம சொல்றோம். நம்ம சாணக்கியாவின் தந்திரம் இருக்குதுங்கிறத பத்தி பேச போறோம். சென்னை மண்டலத்தினுடைய 7 மக்களவை தொகுதிகள் பார்க்க போறோம். சரிங்க சார். அந்த சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட 7 மக்களவை தொகுதிகள் திருவள்ளூர், வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, அரக்கோணம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம். முதல் வந்து நம்ம வந்து திருவள்ளூர்
தொகுதி பார்க்கிறோம். திருவள்ளூர் மக்களவை தொகுதி. திருவள்ளூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மாதவரம். இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலையும் அங்குசம் நடத்திய கள நிலவரம் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் சொல்றாங்க. அதே போல சாணக்கியாவும் இந்த 6 தொகுதியும் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. அதனால இதுல ஒன்றும் பிரச்சனைகள் தவிர்க்க முடியல, ஒன்றும் இல்ல, தந்திரம் வேலை. ஆமா. அடுத்து வடசென்னை மக்களவை தொகுதி. இந்த வடசென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், திருவிக்கா நகர், ராயபுரம். இந்த 6 தொகுதியிலையும் கள நிலவரத்துல வந்து அங்குசம் நடத்திய கள நிலவரம் 6 தொகுதியும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்றாங்க. அதே போல சாணக்கியா நடத்திய அந்த வெற்றி கணிப்புலையும் 6 தொகுதியிலையும் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் சொல்றாங்க. அதனால இங்கேயும் தந்திரங்கள் வேலை செய்யல. அடுத்து மத்திய சென்னைக்கு உட்பட்ட வில்லிவாக்கம், எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர். இந்த 6 தொகுதியிலையும் அங்குசம் நடத்தின கள நிலவரம் வந்து திமுக கூட்டணியே வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல இவங்க சாணக்கியாவும் இந்த 6 தொகுதியில வந்து திமுக கூட்டணியை வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் அந்த அவங்களுடைய தந்திரங்கள் பலிக்கல. அடுத்து தென் சென்னை. இந்த தென் சென்னைக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர். இதுல வந்து விருகம்பாக்கம், சைதாப்பேட்டையில வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு கள நிலவரத்தை சொல்லியிருக்கிறோம். தியாகராய நகர் வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கிறோம். மயிலாப்பூர் திமுக வெற்றி பெறும் சொல்லியிருக்கோம். வேளச்சேரி வந்து இழுவரியில இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். சோழிங்கநல்லூர் திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்கிறோம். வேளச்சேரியில வந்து நம்ம வந்து இழுவரின்னு சொல்லியிருக்கோம். ஏன் இழுவரின்னு சொல்லியிருக்கோம்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 4352 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் வேளச்சேரியில திமுக கூட்டணி 1683 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். அதனால அதை இழுவரி தொகுதியா வச்சிருக்கிறோம். ஆனா சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா சார், இந்த வேளச்சேரி தான் சார் நீங்க சொல்றீங்க. ஆமா, வேளச்சேரி வந்துங்க சார். இப்ப அங்க வந்து MK அசோக் அப்படிங்கிற அதிமுக சார் 2011 ஜெயிச்சிருக்காரு சார். 2016 வாகை சந்திரசேகர் ஜெயிச்சிருக்காரு நடிகர். ஆமாங்க சார். அது 2016 திமுக சார். ஃபர்ஸ்ட் அதிமுக, அப்புறம் திமுக. 2021 வந்து அசன் மௌலானான்னு சொல்லி காங்கிரஸ் சார்பா நின்று ஜெயிச்சிருக்காரு சார். யார் இருந்தா அதே MK அசோக் தான் இருக்காரு. இப்ப இங்க திருப்பி அதிமுக ஜெயிக்கிறதுக்கான எந்த முகாந்திரமுமே கிடையாது. இல்லைங்க சார். ஆனா அதை வந்து ஒரு அந்த அதாவது காங்கிரஸ் நிக்கிற தொகுதியில வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அதுதான் அவர் வந்து உள்ளீடா கொண்டு வராருங்கிறது நமக்கு தெரியும். இது இந்த இவர் சொன்னபடி முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் நாங்க பாக்குறோம் அப்படின்லாம் சொல்றாரு இல்லைங்க சார். அப்படிலாம் ஒன்னும் பார்த்தா முன்ன பின்ன மாறி மாறி தான் வந்திருக்குங்க சார். ஒரே அடியா அதிமுக தொகுதியா இருக்கிறதுக்கு எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லைங்க சார். அது சரிங்க சார். அடுத்து வந்து அரக்கோணம் மக்களவை தொகுதி. அரக்கோணம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் அரக்கோணம், ஆற்காடு, காட்பாடி, ராணிப்பேட்டை, சோளிங்கர், திருத்தணி. இந்த 6 தொகுதிகள்ல 5 தொகுதிகள்ல வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லி அங்குசம் நடத்திய கள நிலவரம் சொல்லுது. சோளிங்கர்ல வந்து அதிமுக வெற்றி பெறும்னு கள நிலவரத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா அரக்கோணத்துல வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்க. ஆனா அரக்கோணத்துல வந்து நிலவரம் என்னன்னு சொன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 27,169 வாக்குகள் வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில திமுக கூட்டணி 19,102 வாக்குகள் வந்து லீட் எடுத்திருக்காங்க. அப்ப அங்க வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆனா இவர் என்ன சொல்றாங்க, இல்ல அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன லாஜிக்கா அவர் சொல்லியிருக்காருன்னா சார், இது வந்து 2021 சு ரவி அப்படிங்கிறவர் தான் அதிமுக சார்பா ஜெயிச்சிருக்காரு சார். அவர் வந்து 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. அதான் சார் கௌதம் சன்னா திமுக கூட்டணியை எதிர்த்து அவர் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது. அவர் வந்து தொடர்ந்து 2011, 2016, 2021, 2006 வந்து ஜெகன்மூர்த்தி எதிர்த்து தோத்து போயிருக்காரு. நின்று ஜெகன்மூர்த்தி வந்து திமுக சார்பா ஜெயிச்சிருக்காரு. இவர் வந்து அதிமுக சார்பா, அப்புறம் ரவி வந்து தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சதுனால 4வது முறை அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் சொல்றாரு. இன்னொன்னு கூட்டணி கட்சி விசிகா தானே, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, திமுக வந்து அவங்களுக்கு ஜெயிக்க வைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக் கிரியேட் பண்றதுக்காக தான் அங்க வந்து அதிமுக ஜெயிக்கணும் ஒரு ஆணித்தரமா அவர் சொல்றாருங்கிறது நம்ம. ஆனா எம்பி தேர்தல் இடையில வந்து இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, அது ஒரு பூஸ்டப் தான். அந்த தேர்தல் மக்கள், அந்த ஊர் மக்கள் வந்து அந்த எம்எல்ஏ விட
கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க, எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறது உறுதியா இருக்குது. நம்ம அதை தான் அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம். நம்ம அதை சரிங்க சார். அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி. ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் ஆலந்தூர், அம்பத்தூர், மதுரவாயல், பல்லாவரம், ஸ்ரீபெரும்புதூர், தாம்பரம் இந்த 6 தொகுதியிலுமே வந்து கள நிலவரப்படி திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம். அதே போல வந்து சாணக்கியாவும் இந்த 6 தொகுதியில திமுக கூட்டணியை வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு இல்ல அந்த தந்திரங்கள் பலிக்கல. அடுத்து வந்து காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி. இந்த காஞ்சிபுரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் செங்கற்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் இந்த 6 தொகுதிகள். இந்த 6 தொகுதியில வந்து 3 தொகுதியில வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும், ஒரு தொகுதியில வந்து அதிமுக வெற்றி பெறும், 2 தொகுதி வந்து இழுவரி அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். சரிங்க சார். ஆனா இங்க என்ன சொல்றாரு, செய்யூர் வந்து இழுவரின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் சொல்லியிருக்கோம்னா சொன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி விசிக 4042 வாக்குகள் வாங்கி தான் வெற்றி பெறுறாங்க. அதே நேரத்தில் 2024 மக்களவை தேர்தலில் செய்யூர் தொகுதியில திமுக கூட்டணி 1354 வாக்குகள் தான் எடுத்திருக்கிறாங்க. 2000 குறைவா இருக்கணும் வந்து இழுவரிக்கு வச்சிருக்கிறோம். அதை இப்ப இவங்க வந்து இங்க ஏற்கனவே இந்த இடத்துல வந்து டாக்டர் அரசு அப்படிங்கிறது திமுக சார்பில் ஜெயிச்சிருக்கிறாரு, அதிமுக சார்பில் ஜெயிச்சிருக்காரு. அப்ப இங்க வந்து அந்த ஓட்டு அடிப்படையில சரியா சொன்னவரால அங்க அவரால் சொல்ல முடியல. இங்க அவர் தந்திரத்தை வந்து உள்ள மெதுவா காமிக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு சொல்றோம். அடுத்து உத்தரமேறு தொகுதியை வந்து இழுவரி தொகுதியா வச்சிருக்கிறோம். ஏன்னு சொன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 1622 வாக்குகள் தான் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 758 வாக்குகள் தான் கூட வாங்கியிருக்கிறாங்க. அது வெற்றி பெற்றதே 1500க்கு மேலதான் வெற்றி பெற்று இருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில். மக்களவை தேர்தலில் 1000க்கும் குறைவாக வந்து வாங்கியிருக்காங்க. அதிமுக வந்து ரொம்ப டஃபா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த சுந்தரங்கிறவர் வந்து ஏற்கனவே எம்எல்ஏ இருந்து ஜெயிச்சவர் சார். 2006லயும் எம்எல்ஏ இருந்திருக்காரு சார், 96லயும் எம்எல்ஏ இருந்திருக்காரு சார், 89லயும் எம்எல்ஏ இருந்திருக்காரு சார். ஒரு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கும் போல இருக்கு சார் அவருக்கு. பட் ஆனா அவர் நடுவுல வந்து 2001 வந்து வி சோமசுந்தரம் அதிமுக ஜெயிச்சிருக்கு சார், இடையில பி கணேசனுங்கிற அதிமுக சார் ஜெயிச்சு. அப்ப ரொம்ப நெருக்கடியா தான் நின்று. ஆனா எனக்கு என்ன சார், இவருக்கு ஏன் தொடர்ந்து இவருக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்கணும்? தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து இப்ப 4-5 முறை எம்எல்ஏ இருந்தவரால ஒரு அதிக வாக்குகள் வாங்க முடியாத இடத்துல தானே இவர் இருக்கிறாரு. இன்னும் வந்து ஒரு டென்ஷனான ஒரு இடத்துல தானே இருக்காரு. இது வந்து அதிமுகவும் ஃபைட் பண்ணி தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப ஓட்டு அதிகம் இப்ப மத்த இடத்துல எல்லாம் எம்பி தேர்தலில் ஓட்டு அதிகமா வாங்கினவங்க இங்க வாங்க முடியல. அப்பனா மக்களவை தேர்தலுக்கு தனியாகவும் சட்டசபை தேர்தலுக்கு தனியாகவும் மக்கள் வாக்கு அளிக்கல, ஒரே மாதிரிதான் மக்கள் வாக்கு. இந்த தொகுதி ஒரு உதாரணம் தானே சார். எப்படி அங்க செல்வாக்கு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு விழுகுது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியுதுங்க சார். நம்ம வந்து அதை வந்து இழுவரி தொகுதியா வச்சிருக்கோம் உத்தரமேரூர். ஆனா சாணக்கியா வந்து உத்தரமேரூர் வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம். அதான் இந்த இது ஆக்சுவலா திமுக வெற்றி பெறும்னு அவர் சொல்லியிருக்கணும். அவரோட லாஜிக் படி பார்த்தா திமுக தான் வெற்றி. ஏன்னா 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க ஏற்கனவே, அதனால திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கணும். ஆனா அங்கதான் வந்து அவர் கடைசி சென்னைக்குள்ள போய் நம்ம எப்படி போய் திமுக ஜெயிக்குன்னு சொல்றது அப்படிங்கிறதுக்காக அவர் மாத்தி சொல்லியிருக்காரு. நமக்கு தெரியுது சார். நமக்கு இந்த 7 தொகுதியினுடைய மொத்தமா தொகுத்து பார்த்தோம்னா சரிங்க சார், சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட மொத்த தொகுதியில் வந்து 42 தொகுதிகள். நம்முடைய அங்குசம் தேர்தல் கள நிலவரப்படி திமுக கூட்டணி 36 தொகுதியில வெற்றி பெறும், அதிமுக கூட்டணி 3 தொகுதிகளில் வெற்றி பெறும், இழுவரி 3 தொகுதிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்க சார். ஆனா சாணக்கியாவுடைய வெற்றி கணிப்பு 2026 என்ன சொல்றாங்கன்னா திமுக கூட்டணி 35 தொகுதிகளில் வெற்றி பெறும், அதிமுக 6 தொகுதியில வெற்றி பெறும், இழுவரி 1 தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்திரம் வந்து அவர் தான் படிச்சிருக்கு, அதுக்கு மேல படிக்க முடியல. ஏன்னா வேற ஏதாவது சொன்னா பெரிய சிக்கலா என்ன அவருக்கு தெரியும். 19 அடிச்சு விட்டுறலாம் அவர். ஏன்னா ஏற்கனவே அந்த அவர் தந்தியில வேலை செஞ்சப்ப அடிச்சு காலி பண்ணி விட்டாரு சார் அவர். அதாவது யார் யாருக்கெல்லாம் வேண்டப்பட்டோ அவங்கள ஜெயிச்சிருவாங்க, வேண்டப்பட தோத்துருவாங்க. ஒரு இல்லைன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னல, அது இழுபறின்னு சொன்னேன்ல, இல்ல நான் வந்து அதுக்கப்புறம் போஸ்ட் இதுல வந்து மாத்தி சொல்லிட்டேன்ல. வசதி அவங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி இப்ப நீங்க வந்து நம்ம சொல்றதுல கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மக்கள் மாத்தி இருக்காங்கன்னா, அது பொதுவா அப்படியே மக்கள் ஸ்வீப்பா மாறிட்டாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த தொகுதிக்கு தகுந்த மாதிரி தான் மாறுதுங்கிறது நமக்கு தெரியுதுங்க சார். சரிங்க சார், மீண்டும் இன்னொரு தேர்தல் கள நிலவரத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.